மக்களிடம் பெருகி இருப்பது சுயநலமா பொதுநலமான தலைப்பு. இந்த தலைப்பு இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப தேவையான தலைப்பு. ஏன் இதை சுதந்திர இந்தியான்னு போட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையை இன்னும் நம்ம ஆட்கள் உணரவே இல்லை. எதுக்காக சுதந்திரம் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு. மாணவர்களுக்கு கூட அந்த சுதந்திரத்தை பரீட்சையில வரலாற்று பாடத்துல தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கமே ஒழிய, அந்த சுதந்திர போராட்டத்தில் ஏற்பட்ட அந்த தியாகத்தை அவங்களுக்கு உணர்ற மாதிரி சொல்லி தரல. மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் சுதந்திரத்திற்காக போராடினார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களின் பெயர்களை கூறு அப்படின்னா பாலகங்காதர திலகர், ராஜாராம் மோகன் ராய், மகாத்மா காந்தி, இன்னும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பேர் ஒன்றும் ஞாபகம் இல்லைன்னா ஏதாவது மாற்றி எழுதிடுறான். கோபால கிருஷ்ண ராணடே அப்படின்னு எழுதினேன். அவனுக்கு கோகலைங்கிறது மறந்து வச்சு இதிலிருந்து பாதி அதிலிருந்து பாதி எல்லாத்தையும் கலந்து ஒரு புது பேரை உருவாக்கி இன்னைக்கு இப்படிதான் பரீட்சைக்காக சுதந்திர போராட்டத்தை படிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. சுதந்திரத்தை இன்னைக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு பல சுதந்திரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், இன்னும் நம்ம என்னென்ன உரிமைகள்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை. ஆனா நம்ம உரிமையை எங்க கிளைம் பண்றோம் அப்படின்னாக்க, ஒரு பஸ்ல ஒரு சீட்டுக்கு அடிச்சுட்டு கிடப்பேன். பார்த்துருப்பீங்க, இந்த திருவள்ளுவர் பஸ் முன்ன இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு இன்னொரு சீட்டுக்கு இடையில ஒரே ஒரு கட்டை தான் வச்சிருப்பேன். அதுக்கு ரெண்டு கையை அடிச்சுட்டு கிடக்கும். விடிய விடிய பார்த்துருப்பீங்க. இவர் இந்த கையை இப்படி வைப்பாரு, ஒன்று அவன் பார்ப்பேன், வச்சுட்டு நான் 5 நிமிஷத்தில் பாரு அப்படின்ட்டு டைம் அப்படின்னு தள்ளி விட்டு இவன் வச்சிருப்பேன் அந்த கையை. ஒன்று இவர் இப்படியே பார்ப்பாரு, கையை தள்ளி விட்ற அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி தள்ளி விட்டு அவர் இப்படியே வைப்பாரு. கடைசிக்கு 2 பேரும் இப்படி கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பேன். கட்ட அனாதையா கிடக்கும் மத்தியானம் நைட்டு 2 மணிக்கு. இப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் சுதந்திரத்தை. அந்த பஸ்ஸில் இருக்க நடுவில் இருக்க கட்டையை எப்படி பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி தான் சுதந்திரம். நம்மளுக்கு என்னன்னு தெரியும் போது ரொம்ப ஆசைப்படுறது, அதுக்கப்புறம் அது என்ன அதுவாக கிடக்கும். சுதந்திரத்தை பயன்படுத்தாமல் கிடப்போம். இந்த மனிதனுடைய சுயநலமும் பொதுநலமும் எதுலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா ஆசையிலிருந்து தான். எத்தனை விதமான ஆசை வருது ஒரு மனுஷனுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பேன். அப்போ மனசில் ஆசை, கையை காட்டுறான், ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேங்குது. கையை காட்டுறான், நிற்கலை. ஐயா ஐயா நிறுத்தவே இல்லை. அப்போ மனசில் ஒரு ஆசை, யாராவது ஒருத்தன் நிப்பாட்டி நம்மளை ஏற்றிட்டு போக மாட்டானா. ஒரு பஸ்ஸு நின்றுச்சு. அப்பா ஏறினேன். பயங்கர கூட்டம். கம்பியை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி, நிற்கிறதுக்கு இடம் கிடச்சி நம்ம போய் இறங்கிடுவோமேன்னு சந்தோஷப்பட்டான்னு நினைக்கிறீங்களா? அடுத்த ஆசை உற்பத்தி ஆகும். இந்த உட்கார்றதுக்கு இவ்வளோண்டு இடம் கிடச்சிருச்சுன்னா நிம்மதியாக உட்காந்து போவானே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து இந்த ஓரத்தில் ஒரு ஆள் இப்படியே நகர்றாரு. உடனே எந்திரிச்சு அந்த இடத்துல போய் அந்த ஓரத்தில் இப்படியே உட்காந்துக்கிட்டாரு. அப்பா உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு மனசு அமைதியாகும்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஆசை உற்பத்தி ஆகும். இந்த ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் இடம் கிடச்சிச்சுன்னா காத்தாட உட்காந்துக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்படியே பார்ப்பேன். ஒரு 3 சீட்டுக்கு முன்னால் ஒரு ஆள் ஜன்னல் ஓரத்துலேருந்து எந்திரிப்பார். ஆஹா எழுந்து விட்டார் அப்படின்ட்டு எந்திரிச்சு அங்கே போவார். அந்த ஆள் எந்திரிச்சு வெத்தலை வச்சு புளிச்சுன்னு துப்பிட்டு உட்காந்துருவேன். அவ்வளோதான், இந்த இடம் இல்லை. ஏற்கனவே பல இடத்த இப்படி திரும்பி பார்ப்பார். அங்கே ஏற்கனவே 2 பேர் உட்காந்துருப்பாங்க. திரும்ப கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு அப்போ மனசு என்ன சொல்லும் தெரியுமா? டே உனக்கு தேவையாடா, பேசாமல் அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதானடான்னு. ஆசையின் காரணமாக ஒரு மனிதன் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கிறது நம்ம தெரியும். ஆசையினுடைய முடிவு இதுதான். ஒரு மனிதன் சுயநலமாக செயல்படுறதுக்கு காரணமே அதாக தான் இருக்க முடியும். ஆஃபீஸில் ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் வேலை செய்யும்போது எப்பயும் அந்த பேப்பரில் இருக்க குண்டூசி எடுத்து வாயிலே வச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு அவர் வாயில் வச்சுக்கிட்டே கணக்கு எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு. பேங்க்கில் இருக்கவர் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வாயில் குண்டூசியை காணோம். உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு, ஒருவேளை முழுங்கிட்டோமோ அப்படின்னு பயம் வந்துருச்சு. அந்த முழுங்கிட்டோம்னு பயம் வந்த பிற்பாடு கண்ட இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இங்கே அப்படியே குத்துற மாதிரி இருக்கு. குண்டூசி வேலையை காமிச்சிருச்சுடா, டே இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கு, இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கு. ராத்திரி பூரா தூங்கல, ஓடுறாரு டாக்டர்கிட்ட. எல்லாம் வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. குண்டூசி வயிற்றுல இருக்கு சார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா குண்டூசி இல்லவே இல்லை. ஆனால் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. வாயில் இருந்த குண்டூசி எங்கே போச்சு அப்படின்னு அவர் தான் எடுத்து கீழே வச்சுருந்துருக்காரு. ஆனால் மறந்துட்டார். கடைசி வரைக்கும் அந்த ஆள் நம்பவே இல்லை. அப்புறம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி வெளியிலேருந்து ஒரு குண்டூசி எடுத்து கையில் வச்சு உங்கள் வயிற்றுலேருந்து எடுத்துட்டேன் சார் அப்படின்னு திரும்ப தைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் மன அமைதியோடு இருந்தார். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு பயம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் எப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல முடியாது. இந்த சுயநலமாக நடந்துக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பயமும். பயத்தின் காரணமாக சுயநலமாக நடப்பேன். ஒரு கூட்டத்தில் திடீர்னு பாம்புன்னு சொல்லுங்களேன்,
யாரு எங்க போவான்னு சொல்ல, பாம்பு எங்க, அவ்வளவுதான் ஓடியே போடுவேன். இன்னும் பாத்தீங்கன்னா யாரு அது பாம்பு அங்கிட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், யாராவது 2 பேர் அடிச்ச பிற்பாடு ஒரு 3 பேர் வருவாங்க. அடிச்சாச்சா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அடிச்சிருப்பேனே அப்படின்னு. இங்கடா பாங்கிறதுக்குள்ள அங்க போயிட்டு அப்புறம் நீ எங்க அடிக்கிறது அப்படின்னு. செத்த பாம்பை தூக்கிட்டு ஒருத்தர் வருவாரு, உடனே அவர் பின்னால 2 பேர் வருவாங்க, நாங்க தான் அடிச்சேன் அப்படின்னு. அந்த பான் சொன்ன ஏன் கூட்டம் ஓடுது அப்படின்னு சொன்னாக்க, நம்மளை கொத்தக்கூடாது, யாராவது ஒருத்தன் கொத்தி செத்தா பரவாயில்லன்னு. ஒரு ஊர்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 பேர் செத்து கிடப்பான், உடனே கூட்டம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒருத்தன் தள்ளிட்டு வருவான், தள்ளு தள்ளு தள்ளு, எத்தனை பேரா செத்தாங்க அப்படின்னா. 3 பேரு. 3 பேரா? மத்தவன்லாம் அப்படின்னா, மத்தவன்லாம் பொழைச்சிட்டாங்க மாப்பிள்ள. ஏன்டா அப்படின்னா, அது ஏனா மத்தவன்லாம் பொழைச்சிட்டாங்கடா. பொழைக்கப்படாத, அங்க 20 பேர் சாகுறேன், இங்க 3 பேர் தான் செத்துருக்கேன், சரியா மோத மாட்டேங்கிறாங்கடா முன்ன மாதிரி இப்ப அப்படிங்கிறான். அவன் பாரு, மக்கள் சாகணும்னு நினைக்கிறான், மற்றவன் சண்டை போட்டு ரத்தத்தை பார்க்கணும்னே ஒரு கோஷ்டி தெரியுது. இன்னைக்கு 4 பேர் சண்டை போடணும், அதுல ஏதாவது காயம் ஏற்படணும். சில பேர் பேப்பர் எடுத்தா அந்த மாதிரி செய்தியா வாசிப்பான், பார்த்துருக்கீங்களா? பேப்பர் எடுப்பேன், கார்கில் இருந்துட்டு போகுது, சண்டை பாகிஸ்தான், பின்னால கிரிக்கெட்டா, கிழவி மோதி, சரி லாரி மோதி கிழவி சாவு, தாய் தற்கொலை, வாலிபன் வாலிப பெண்ணை கற்பழித்து கொலை செய்து வாலிபர் தப்பி ஓட்டம், ஆசாமிக்கு போலீஸ் வலை வீச்சு, ஆசிரியர் மாணவியை கற்பழித்து கொலை. இதா படிப்பான் மகிழ்ச்சியா. இன்னைக்கு பேப்பர்ல பிரமாதமான நியூஸ்யா அப்படின்னா என்னையான்னு கேட்டா 6 கொலை தெரியுமா, அருமையா போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு அவனுக்கு அதை விறுவிறுப்பா படிக்க ஆரம்பிச்சாச்சு. அதனாலதான் இன்னைக்கு சினிமாவில் சண்டை காட்சிகள் எல்லாம் எந்திரிச்சு கைதட்டி ரசிக்கிறான். சண்டை போடும்போது ஓங்கி குத்துனோன்னா வாயில கொட்ட கொட்ட கொட்டன்னு ரத்தம் வரணும், அருமையான சண்டை. அதே மாதிரி நேரில் சண்டை போடும்போது வேடிக்கை பார்க்குறாங்க, நல்லா சண்டை போடுறாங்க, ஆனால் ரத்தத்தையே காணா, என்ன சண்டை இது, ஒரு அடிச்சா ரத்தம் தூள் கிளப்பவனா அப்படிங்கிற மாதிரி மனநிலை மாறி போச்சு. இந்த மாதிரி ஒரு இறுகிய மனநிலை வந்ததுக்கு யாரு காரணம்? இதெல்லாம் இன்னைக்கு பேச போறோம். சுதந்திர இந்தியாவில் மக்களிடம் பெருகி இருப்பது சுயநலமா பொதுநலமா? ஒவ்வொரு விதமான ஆளுகளை நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் சுயநலவாதியா இருந்தா அவர் எப்படி இருப்பாரு பார்த்துருப்பீங்க. ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் சுயநலவாதியா இருந்தா எப்படி பாடம் நடத்துவாரு? பாடத்தை பாடம் மாதிரியே நடத்த மாட்டார், அப்படியே என்னமோ கம்ப்யூட்டர் மிஷினுக்கு அப்படி கீ கொடுத்து விட்ட மாதிரி நடத்திட்டு இருப்பார் பாடம். மாணவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு பாடம் நடத்த போகிறேன். முதலில் நான் நடத்துவது ஆர்கமெடிஸ் கோட்பாடு, அதுல பாதி பேர் அப்படியே ஆரம்பிச்சிடுவான் தூங்குறதுக்கு. நல்ல வாத்தியார், வெரி குட். அவன் வாத்தியாரை பார்த்தா அவனுக்கு 3 வாத்தியார் தெரிவார், இப்படியே தலை மட்டும் 3ஆ தெரியும். அப்படியே என்னடா வாத்தியார் 3ஆ மாறிட்டாரு அப்படின்னு அப்பதான் அவர் விறுவிறுப்பா நடத்திட்டு இருப்பார். அப்படியே அந்த மாணவர்களோடு இணையாம எந்திர மாதிரியே பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். முடிஞ்சோன்னா 1ஆம் தேதி சம்பளம். சில வாத்தியார்கள் எப்பயுமே 4 பேர் சேர்ந்தா இன்கிரிமெண்ட் சம்பளம் அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்கிரிமெண்ட் போட்டாச்சா? போடுவாங்க, எவ்வளவு பேப்பர் எடுத்து கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு சில வாத்தியார் தான் பாடத்திட்டத்தை பேசுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. பெரும்பாலும் அது மாதிரி பொதுநலமிக்க ஒரு வாத்தியார் என்ன செய்வாரு, அவர் தான் விடிய விடிய பாடம் நடத்தி, அவரை பார்க்கவே பாவமா இருக்கும். அவருக்கு பேர் என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா பள்ளிக்கூடத்துல? பொழைக்க தெரியாத வாத்தியார். இந்த போறாரு பாரு, பாடத்தையே நடத்திக்கிட்டு இருப்பாரு. வாத்தியார் பாடம் நடத்தாம வேற என்ன செய்யறது? பாடம் நடத்துற வாத்தியாருக்கு அங்க வச்சிருக்க பேரு பொழைக்க தெரியாதவர். இதே சட்டையத்தான் 1 மாசமா போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட மனுஷன் படிப்பான், பாடமா நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்ப வாத்தியார்னா எப்படி இருக்கணும்னாக்க, வேற பாடத்தை தவிர மற்ற வேலை செய்யற வாத்தியாரை தான் புழைக்க தெரிஞ்ச வாத்தியாரு, நல்ல வாத்தியாரு. இது வாத்தியாருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் அதே மாதிரி தான். ஒரு சினிமா பாட்டு எழுதுற கவிஞர் சுயநலவாதியா இருந்தா என்ன செய்வாரு? கேட்டாங்க ஒரு கவிஞர்கிட்ட, மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கவிஞர் சொன்னார், மெட்டுக்கும் பாட்டு எழுத மாட்டேன், பாட்டுக்கும் மெட்டு போட மாட்டேன், துட்டுக்குத்தான் பாட்டு எழுதுவேன்னார். அப்படி ஒரு கவிஞர் சொன்னார். அவர் பொதுநலவாதியா? பொதுநலவாதி கவிஞர் எப்படி இருந்திருப்பாரு? உண்மையிலேயே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி இருந்திருப்பார். பொதுநல கவிஞர் ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு இருந்திருக்காரு அவரை பாட்டு எழுத. அவரு என்னென்னமோ பேசிக்கிட்டு நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருந்தார், உட்காரவே சொல்லல. அப்பதான் அவரை பார்த்து சொன்னாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நேற்று உன்னை நடுவழியில் சந்தித்தேன்,
நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு, உன் சான்ஸே எனக்கு வேணாம்டான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரை பார்த்துட்டு வெளியே போனார். அப்படி கவிஞரும் இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு மெட்டுக்கும் பாட்டு கிடையாது, பாட்டுக்கும் மெட்டு கிடையாது, துட்டுக்கு தான் பாட்டுன்னு எழுதுற அளவுக்கு. அது மாதிரி கவிஞர்கள் வந்து பொதுநலவாதியா சுயநலவாதியா நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு விதமான மனிதர்களிடமும் எது பெருகி இருக்குன்னு பேச போறோம். பொதுநலமா சுயநலமா? சுயநலமேன்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, பொதுநலமேன்னு பேசுறதுக்கு 2 பேர். மக்களிடம் பெருகி இருப்பது பொதுநலமே. சுயநலமே அப்படிங்கிற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கும் சிறந்த கவிஞர், பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் என்னோடு பேசியவர், சிறந்த சிந்தனையாளர் கவிஞர் நந்தலாலா அவர்கள் சுயநலமே என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருக்கிறார். பொதுநலமே என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருப்பவர் கவிஞர் முத்து நிலவன். பொதுநலமே என்ற அணியில் பேச வந்திருக்கிறார். அவருடைய அணியில் பொதுநலமே என்ற அணியில் பேசுவதற்கு மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர், அவரும் சிறந்த கவிஞர், நல்ல மேடை பேச்சாளர் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பொதுநலமே என்ற அணியில் பேச. சுயநலமே என்ற அணியில் பேசுவதற்கு புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள அறந்தாங்கியிலிருந்து வருகை தந்திருக்கிறார், மருத்துவத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கும் கவிஞர் ஜிவி அவர்கள் சுயநலமே என்ற அணியில் பேச. நல்ல ரசிகர்கள், அருமையான தலைப்பு. உங்ககிட்ட நான் கேட்கறது, இந்த டிவியில் நீங்கள் நல்லா தெரியணும்னா யார் நல்லா சிரித்து கைதட்டுறீங்களோ அவங்கள தான் இந்த கேமரா படம் பிடிக்கும். அதனால் நீங்கள் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த கேமரா அந்த ஏரியா பக்கமே வராது. அப்புறம் டிவியில் நீங்கள் நான் உட்காந்துருந்தேன் என்னை காட்டவே இல்லை, அதுக்குன்னு நடுவில் போய் உட்காந்துருந்தேனே, ஒரு வேளை எடுக்க மாட்டேன்ட்டாங்க, சும்மா பீலாயா அப்படின்னு. யார் நல்லா சிரித்து ரசிக்கிறீங்களோ அவங்க பக்கம் தான் அந்த கேமரா போகும். அதனால் அந்த கேமராக்காரருக்கு தெரியும் அதில் இன்னும் யார் ரொம்ப அருமையாக சிரிக்கிறீங்களோ அவங்கள ரொம்ப க்ளோஸ்அப்பில் அப்படியே எடுப்பார் அப்படிம்பாங்க சில பேர். ஆக்சுவலி புரியா இருந்தாலும் அப்படின்ட்டு. அதனால் சில பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு வேர்க்கடலை தின்னுட்டு இருப்பாங்க, அதையும் எடுப்பாங்க. இங்கே வேறு இவ்வளவு சுயநலம் பொதுநலம் பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளவு சுயநலமாக வேர்க்கடலை தின்னுக்கிட்டு இருக்காரு வேறு இருந்தாலும் அப்படின்னு. அதனால் இங்கே நீங்கள் உங்களை வச்சே நாங்கள் தலைப்பு கண்டுபிடிச்சிருவோம், சுயநலமா பொதுநலமான்னு சொல்லி. அதனால் இடையில யாராவது எந்திரிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து தனித்தனியாக போங்க. ஏன்னா நம்மளால் இது வரைக்கும் தனியாக போனதாக வரலாறே கிடையாது. ஒருத்தர் எந்திரிச்சா ஒரு 20 பேரை பின்னால் திரட்டிட்டு போயிடுவார். பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா ஒரு 5 பேர் போனால் பின்னாடி ஒரு 10 பேர் போயிட்டே இருப்பேன். எங்கடா போகிற? அவன் போகிறான் நம்மளும் போகணும் ஐயா. அவன் போயிட்டு போகிறான்டா நீ ஏன்டா போகிற? அதெல்லாம் போனால் போகணும்டா, ஊரோட ஒத்து வாழ வேணாமா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உங்கள் ஊரில் தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரளியை கிளப்பிவிட்டாங்க. 2 தலை மனுஷன் பஸ்ஸில் வர்றான்னு. இங்கே வந்து எங்கள் ஊரில் பேப்பரில் படித்தேன். இதை பார்த்துட்டு எங்கள் ஊரில் கிளப்பிட்டான், தலையில்லாத முண்டம் ராத்திரி 11 மணிக்கு டீ குடிக்க வருதுன்னு நம்பிட்டான். நம்பால் தலையில்லாத முண்டம் வருதுன்னு வச்சுங்க, அது எப்படி டீ குடிக்குதுன்னு புத்தி வேணா? நான் தலையில் இருக்க பைப்பு வழியாக ஊற்றிக்கிறோமா? அப்படியே நம்பிட்டு நிறைய பேர் வேப்பங்குலையை கட்டி விட்டான். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாதியா நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு. எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கா? ஆண்கள் பரவாயில்ல, பெண்கள் இவ்வளோ பேர் கூட்டமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது பெரிய அதிசயம். அவங்க பழக்கம் எப்படின்னா, எப்படி மொத்தமாக வந்து உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி பரப்பிடணும்னு நினச்சாலும் மொத்தமாக பரப்பிடுவாங்க. ஒரு அம்மா வாட்சை பார்த்துக்கிட்டு லட்சுமி கேப்பாலா மாக்கா அப்படின்னு சொன்னா வாக்கா அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவே காலி ஆயிரும். அதனால அந்த மாதிரி குபீர்னு எந்திரிக்கப்படாது. நீங்கள் ஒரு 5 பேர் எந்திரிச்சிங்க, வணக்கம் நன்றி முடிச்சிடுவேன் நான். அதனால் இனிமேல் பேச்சு எனக்கு நவநீத் அசோசியேட்டுக்கு ஸ்ரீ ஹோண்டா ஜென்ரேட்டருக்கும் கிடையாது, உங்களுக்கு நமக்கும் தான். அதனால் நீங்கள் ஒரு 10 பேர் எந்திரிச்சு அப்படியே பரப்பிடலாமா அப்படிங்கன்னா நாங்கள் எங்கிட்டு பரப்பிட்டுருவோம், அவ்வளோதான். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு, உங்களுக்கு புரிகிற தலைப்பு. மைசூர் மகாராஜா ஃபுட்பால் மேட்ச் கதை மாதிரி ஆயிடக்கூடாது. மைசூர் மகாராஜா ஃபுட்பால் மேட்ச் பார்த்துவிட்டு மேட்ச் முடிஞ்சோன்னே செக்ரட்டரியை கூப்பிட்டாருங்க, வாயாங்க என் செலவில் இங்கே விளாண்டவங்களுக்குலாம் ஆளுக்கு 20 பந்து வாங்கி குடியா அப்படின்னாரு. எதுக்குங்க மகாராஜா ஒவ்வொருத்தனுக்கு 20 பந்து? நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு பந்தை வச்சு 20 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என் நாட்டில் இப்படி ஒரு சண்டை நடக்கலாமா? டூ வாட் ஐ சே அப்படின்னு இருக்காரு. எப்படி பார்த்துருக்காரு பாருங்க ஃபுட்பால் மேட்சை.
சில பேர் இன்னைக்கு கிரிக்கெட் அப்படித்தான் பாக்குதுங்க, விளங்காமே பார்க்கணும் முடிவு பண்ணிருச்சு நிறைய கோஷ்டி. என்னன்னே தெரியாம அருமையா அடிக்கிறான் அப்படின்னா, என்ன அடிச்சான், சும்மா நானும் சொன்னேன்டா அருமையா அடிக்கிறான்னு, என்னன்னே தெரியல, அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க, ஒண்ணுமே புரியலன்னு புரியாமே கிரிக்கெட் ஒரு கோஷ்டி பார்த்துட்டு. ஏன்னா இன்னைக்கு டிவியில நாள் முழுதும் அதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல 2 பெருசுக்கு அப்படியே உட்காந்து பாக்குதுங்க, என்னன்னே தெரியல, உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுல அந்த பவுலர் கையில பந்து எடுத்துட்டு பூன்னு துப்புறாரு, இப்படி துடைக்கிறாரு, இங்கே துடைக்கிறாரு. ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் பந்துல எச்சி துப்புறாரு? அவ்வளவு பெரிய மைதானத்துல துப்புறதுக்கு ஒரு டப்பா வைக்க வேணாமா? அப்புறம் அவர் எச்சி எங்க போய் துப்புவாரு? அதான் பந்துல துப்பி சட்டையில துடைக்கிறாரு அப்படிங்க. அப்ப இவர் எப்படி பாத்துக்கிட்டு பாருங்க கிரிக்கெட். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் அவுட் ஆனது இப்படி காட்டுவார், ஒரு தொப்பி ஓட்டவர். ஒன்னு இவர் கேட்கிறாரு, அவ்வளவு நேரம் அந்த பெரிய மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பாவம் சக்கர வியாதிக்காரரா இருப்பார் போல இருக்கு, அனுப்பிவிடுங்க ஐயா, கிரவுண்டு நாரி போயிட போகுது அப்படின்னு. அவர் அவுட்டுக்கு சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்பால் அதுக்கு கொடுக்குற விளக்கத்தை பாருங்க. ஒரு நிகழ்ச்சியை விளங்காம பார்த்தா அவ்வளவுதான், மவுத்து தான். அதனால இது நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு தலைப்பு. சுதந்திர இந்தியாவில் மக்களிடம் பெருகி இருப்பது சுயநலமா பொதுநலமா? இப்பொழுது சுயநலமே என்ற அணி தொடங்குகிறது. அதனுடைய விவாதத்தை வைக்க வருகிறார் கவிஞர் நந்தலாலா. சுயநலமே, வாங்க கவிஞர் நந்தலாலா. ஏ அப்பா, அறிவு கதவை சரியாய் திறந்தால் பிறவி குருடனும் கண்பெறுவான் என்றான் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை. தமிழகத்தில் நகரமோ கிராமமோ தமிழ் பேசத் தெரிந்த எல்லாரிடமும் அறிவு கதவை மிகச் சரியாய் திறந்து வருகிற எங்கள் போற்றுதலுக்குரிய நகைச்சுவை தென்றல் லியோனி அவர்களே, என்னுடைய அணியில் எனக்கு ஆதரவாய் வாதம் செய்ய வந்திருக்கிற மரியாதைக்குரிய கவிஞர் ஜிவி அவர்களே, எதிரணியில் பொதுநலமே என்று பேச வந்திருக்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய கவிஞர் முத்துநலவன் அவர்களே, மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் முதலில் நெஞ்சார வணங்குகிறேன். சுயநலமா பொதுநலமான்னு ஒரு அருமையான பட்டிமன்றத்தை இங்கு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். லியோனி அவர்களே, நீங்கள் தொடங்கும் போதே சொன்னீங்க, இந்த நாட்டுக்கு சுதந்திர இந்தியாவில் பெருகி இருப்பது எது அப்படின்னு. சுதந்திர இந்தியான்னு சொன்ன உடனே நீங்க காந்தியை தான் சொன்னீங்க. பயலுக்கு கூட 2 மார்க்கு தான் காந்தியை படிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் காந்திக்கு தான் சிலை வைக்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் காந்திக்கு சிலை. இல்லை, காந்திக்கு சிலை 2 டைப்பா தான் இருக்கும். ஒன்னு இம்பிட்டுக்கு வைப்பாங்க, இல்லைன்னா குச்சியை உனக்கு இப்படி நடக்கிற மாதிரி இருப்பார் காந்தி. உத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னு காந்தியை முக்காவாசி புதைச்சிட்டாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா விடுங்கடா நான் போறேன்னு சொல்ற மாதிரி காந்தி நிற்பார். எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா காந்தி குச்சியோட நிக்கிற மாதிரி செலவைக்கிறார். எந்த படத்துல போட்டாலும் காந்தி குச்சி தான் வச்சிருக்கிறார். ஆனா உண்மையாவே காந்திக்கு குச்சி தேவையான்னு யோசிச்சா தேவையில்லை நடக்க தோணும். ஏன்னா சினிமாவில், காந்தி சினிமாவில் உப்பு எடுக்கிறதுக்கு காந்தி நடப்பார். தண்டி யாத்திரையில கம்பே தேவையில்லை, குண்டு 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 நடப்பார். பசங்களாம் பின்னாடி ஓடுவாங்க ஒரு பின்னாடி. இப்படிப்பட்ட கிழவனுக்கு எதுக்கியா குச்சி வச்சுக்கிட்டாரு நான் யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு குச்சி வச்சுக்கிட்டு காரணத்தோட தான் இந்தியாவில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு 5 பயலுக, 5 பிள்ளைங்க. 5 பிள்ளையும் பயங்கரமான துடிப்பான பயலுக. ஏழை வீட்டு பிள்ளை எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். தீனின்னு போட்டு அப்பன்னு நச்சு எடுத்துருவாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஐஸ் வண்டிக்காரன் வந்தான். பொதுவாகவே ஐஸ் வண்டிக்காரன் ரொம்ப குசும்பேன். எவன் வீட்டில் புல் அதிகமோ, எவங்கிட்ட காசுல அங்கதான் பாவன் போய் அப்பா ஐஸ் நினைஞ்ச டக்குன்னு அப்பா என்ன செஞ்சாரு, பையன் தந்து 1 ரூபா காசை கொடுத்து வாங்கிக்கிடான்னார். 1 ரூபாய்க்கு எத்தனை ஐஸ் கொடுப்பான்? 1 ஐஸ் கொடுத்தான். வாங்கிட்டு வந்தாங்க. எப்படி திங்கிறதுன்னு யோசிச்சாங்க. இதை புட்டோம்னா ஐஸ் வீணா போயிடும். ஒரு பையன் சொன்னா, இருக்கிறதுலே சூட்டிக்கான பையன் சொன்னா, இல்லை ஐஸா நான் முதல்ல ஒரு சூப்புறேன், நீ அடுத்து வாங்கி நீ ஒரு சூப்பு. இப்படி சுத்தி சூப்புனோம்னா ஆளுக்கெல்லாம் திருடலாம்னாங்க. முதல் பையன் ஒரு சூப்புனா, அடுத்த ஒரு சூப்பு, 3வது பையன் ஒரு சூப்பு, 4வது பையன் சூப்பி, 5வது பையில கொடுத்தான். என்ன மிச்சம் இருக்கும்? குச்சி. உங்களுக்கு புரியுதா காந்தியை குச்சி வச்சுக்கிட்டாருன்னு? இந்த நாட்டில் சுயநல அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் கூடி திட்டம்னு போட்ட உடனே முதல்ல மத்திய மந்திரி ஒரு சூப்பு, அப்படியே திட்டம் கீழே வருது, மாநில மந்திரி ஒரு சூப்பு, அப்புறம் திட்டம் கீழே வருது, பஞ்சாயத்து ஒரு பிரசிடென்ட் ஒரு சூப்பு. எல்லாரும் சூப்பி முடிச்ச உடனே ஜனங்கள் கையில் மிச்சம் என்ன வரும்? இது தெரிஞ்சுதான் காஞ்சி ஒரு அடையாளம் மாதிரி தன் கையில குச்சி வச்சுக்கிட்டது. அவருக்கு யார் ஐஸை சாப்பிட்டு கையில கொடுத்துட்டு போனாங்களா?
உண்மையிலே காந்தி நம்மளுடைய தலைவருங்கிறதுக்கு பொருத்தமானது அந்த குச்சி தான். இப்படி இந்த நாடு முழுதும் சுயநலத்தில் ரொம்ப போயிருக்கும் போது முத்தநலமும் பொதுநலன் என்ன பேச போறான்னு தெரியல. எங்க நீங்க சொன்னீங்க பஸ் ஸ்டாண்டை பத்தி, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட், எங்க திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து வாழைப்பழம் வித்துக்கிட்டு இருந்தா, ஏழை வியாபாரி. நம்ம ஆள் வாழைப்பழம் வாங்க போனா, ஒருத்தன் போன உடனே எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஆள் போய் கரெக்டா கேட்டான், என்ன வாழைப்பழம் என்னென்ன விலை அப்படின்னா. அப்பதான் அந்த காலையெல்லாம் சட்டெல்லாம் தொடச்சி கிடச்சி வச்சு பழத்தை அடுக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்போ சொன்னா வாழைப்பழம் என்ன விலைன்னு அவன் சொன்னா 2 ரூபாய்க்கு 3 பழம் அப்படின்னா. இப்போ திருப்பி கேட்டான், அப்போ 3 பழம் 2 ரூபாயா அப்படின்னா. அவன் அப்படி வெறிக்க பார்த்தேன், இப்போ அதானடா சொன்னேன். ஆமா, ஓஹோ. அப்போ 1 பழம் என்னென்ன விலை இவன் வாங்க வந்தவன். இவன் சொன்னா 75 காசு அப்படின்னா. ஓஹோ, 1 பழம் 75 காசோ. இப்போ 2 பழம் என்ன விலை நம்ம ஆளு. அவன் சொன்னா 2 பழம் 1 ரூபா அப்படின்னா. ஓஹோ, டக்குன்னு பையிலேருந்து ஒரு 8 காசை கொடுத்து ஒரு பழம் கொடுன்னா. இந்த வியாபாரி நொந்து போயிட்டான், எடுத்து குத்திரலாமான்னு யோசிச்சான். நான் காலையில கடை திறந்த உடனே ஆரம்பிச்சாடான்னு. நம்மால் சொன்னா அந்த 3வது பழத்தை கொடுன்னு. புரியுது இல்ல உங்களுக்கு? 1 பழம் 75 காசு, 2 பழம் 1 ரூபான்னா 3 பழம் 2 ரூபான்னு தானே சொன்னேன். அந்த 3வது பழத்தை கொடுன்னா. இவன் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பாருங்க. நீங்க ரொம்ப கரகாட்டக்காரன் செந்தில கூட பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஆமா, தான் காசுன்னு வந்துச்சுன்னா நம்ம ஆளு பயங்கர சுயநலத்தோடு இருக்கிறான். ஆனா ஒரு நாடுன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எது எப்படி நடந்தா என்னன்னு விட்டுறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க, அற்புதமா சொன்னீங்க. பேப்பர் எப்படி படிக்கிறாங்க, பேப்பர் படிக்கிற ஆளை கவனிச்சு பாருங்க. கொலை நியூஸா படிக்கிறாங்க. நம்மளால எப்படி பேப்பர் படிக்கிறா, முதல் பக்கத்தை திருப்புறான். திருநெல்வேலியில் 19 பேர் சாவு, உச்சுமா கவனிச்சிருக்கீங்களா அப்படிமா. 2வது பக்கத்தை திருப்புறா. திருச்சியில் பஸ் அரசு பேருந்து மோதி 2 குழந்தைகள் அங்கேயே மரணம் அப்படிமா. 3வது பக்கம் திருப்பி அதிகமான சத்தம் வரும். உச்சு என்ன, ஒரு நம்பர்ல 5 ரூபா போயிருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஒரே நம்பர்ல, ஒரு நம்பர்ல பார்லிமெண்டே போயிருக்கு, அது வேற விஷயம், அதுக்குள்ள நான் வரல. ஆனா ஒரு நம்பர்ல 5 ரூபா போனாலே அவனுக்கு பெரிய விஷயமா தெரியுது. இவனை பார்த்தா பட்டுக்கோட்டை சொன்னான், குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடான்னு பட்டுக்கோட்டை இவங்கள பார்த்தேன்னுப்பான்னா. நீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமான கொள்ளையடிக்கிற நாடாக மாறி போச்சு. பள்ளிக்கூடத்து பசங்களை பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல என்ன சொல்லி கொடுப்பான் நமக்கு பள்ளிக்கூடத்துல? டேய், 5இல் விளையாதது 50ல் விளையாதரான்னு சொல்லுவான். இப்போ ஒரு பையன் கவிதை எழுதுறான் புதுசா, 5இல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொன்ன பழைய கால பழமொழி ஒருத்த மாத்தி எழுதுறான். 5இல் நகராதது 50ல் நகரும் அரசு கோப்பு அப்படின்னு ஒரு பையன் கவிதை எழுதுறான். 5இல் நகராதது 50 ரூபா நோட்டை வச்சு நகர்ந்துரு, எது? ஆபீஸ் ஃபைல். அதான் இந்த இந்தியாவில் இருக்கிற நிலைமை. இன்னொரு பையன் அற்புதமா சொன்னா, 50க்கு நகர மாட்டேங்குது, 500க்கு தான் நகருது. அப்படி ஒருத்தன் 500 கொண்டு போனா அது செல்லாதுட்டாங்க. என்னத்தை தான் சொல்றது போங்க. அப்படி ஆயிருக்கு. எது? ஏன் இந்த நாட்டில் லஞ்சம் பெருகி இருக்கு? எதனால எங்க போனாலும் காசு காசுன்னு பறக்கிறான். ஆபீஸ்ல போனா எல்லாரும் சுயநலமா மாறி போயிருக்கான். அதே காரணம். இன்னும் ஒருத்தர் அற்புதமா சொன்னார், ஆபீஸ் கதவுகள் கிரீச்சிடுகின்றன, கொஞ்சம் ஆயில் இட்டேன் சரியாகி விட்டது என்று ஒரு பையன் கவிதை எழுதுறா. ஆயில் கொஞ்சோண்டு போடு, ஆபீஸ் சரியாயிரும் சொல்றா. இன்னொருத்தன் அற்புதமா கவிதை சொன்னா, வாழ்க்கையில ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் மாறிடுச்சான்னு சொல்றது சொன்னா, தாசில்தார் கதவுல தள்ளுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு, கலெக்டர் ஆபீஸ் கதவுல தள்ளுன்னு எழுதி வச்சிருக்கிறான். என்ன அர்த்தம்? தள்ளு தள்ளு. இவ்வளவு நாள் இந்த அர்த்தம் எனக்கு தெரியாம போச்சு ஐயா. அதை விட தள்ளிக்கிட்டு உள்ளார போனீங்கன்னா இழுன்னு எழுதி வச்சிருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தள்ள வேண்டியதை தள்ளல, மவன வந்த காரியத்தை இழுன்னு இழுத்துருவேன்னு அர்த்தம். ஏங்க இந்த நாடு இப்படி ஆச்சு? யோசிச்சு பாருங்க, இந்த நாடு இப்படி ஆச்சு. அது மட்டுமா, இன்னொரு பையன் இன்னும் அற்புதமா கவிதை சொல்றான். போலீஸ் வேலைக்கு போட்டான் மனு, உயரம் போதவில்லை என்று தள்ளுபடி செய்தார்கள், ஒரு 100 ரூபாய் கட்டில் மீது ஏறி நின்றான், உயரம் சரியாகி விட்டது என்று கவிதை எழுதுகிற மாதிரி தேசையே மாறிச்சு. இதெல்லாம் இந்த சுதந்திர இந்தியாவில் நடக்கிறது தானே. எனக்கு கூட நீங்க சுதந்திர இந்தியா சுதந்திர இந்தியான்னு உடனே இது சுதந்திர இந்தியாவா தந்திர இந்தியாவா என்று சரியாக யோசிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. வெறும் தந்திரங்கள் இருந்த தேசமாக ஏன் இந்த தேசம் ஆயிற்று என்பதை பற்றி நாம சொல்ல வேணாமா? அரசியல் இந்த நாடு எப்படி இருக்கு? அரசியலை பத்தியே சொல்ல வேண்டாம். ஒரு பிளைட்ல 2 கட்சி தலைவர்கள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க தேர்தல் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு. ஒரு மாநில கட்சி தலைவர், ஒரு அகில இந்திய கட்சி தலைவர். பிளைட் பறந்துருக்குது, தேர்தல் நெருங்குதுன்னு உடனே இந்த மாநில கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு 100 ரூபாய் கட்டை பிரிச்சு கீழே விட்டறிஞ்சிருக்கிறார். இந்த அகில இந்திய கட்சி தலைவர் கேட்டிருக்கிறாரு, என்ன செய்றீங்கன்னு. சும்மா போகட்டும் போங்க, எவ்வளவோ சம்பாரிச்சிட்டோம்,
இந்த ஏழைகள் தேர்தல் வருது கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டு இருக்காரு. இவர் தூக்கின உடனே அகில இந்திய கட்சி தலைவர் பார்த்தா நம்மளும் கொஞ்சம் விடுவோம்டாட்டு ஒரு 500 ரூபா கட்டையை எடுத்து பிரிச்சு விட்டுருக்காரு கீழே. போ, மாநில கட்சியை 100ன்னா அகில இந்திய கட்சி 500 கொடுக்க கூடாதா? சாப்பிட விடு. இந்த பைலட் எழுந்திரிச்சிருக்கான். எதுக்குடா பணம் போட்டிக்கிட்டு இருக்கான்? ஜனங்கள் நல்லா இருக்கட்டும் போட்டோம்னா அவன் சொன்னா உங்க 2 பேரையும் பிடிச்சி கீழே தள்ளினா இந்தியா இல்ல உலகமே நல்லா இருக்கும், போய் தொலைகடான்னு சொல்ற மாதிரி ஏன் இந்த நாட்டு அரசியல் ஆச்சுன்னு சொல்ல வேண்டாமா நடுவர் அவர்களே? மக்கள்கிட்ட சுயநலம்ங்கிறது அளவில்லாமல் பெருகி போயிருக்கு. நீங்க பஸ்ஸை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. பஸ்ல எடுத்துக்க நம்மால் எப்படி நடந்துக்கிறான்? பஸ்ல ஏறும்போது முட்டி அடிச்சு ஏறுவாங்க, ஏறி படியில பிடிச்சிக்கிட்டு தொங்குவான், தொங்கிக்கிட்டே இருக்கிற ஆளு உள்ளார உள்ளார போங்கடா, போடா, உன்னதான் சபசட போ அப்படிம்பா. ஆனா உள்ளார போய் நின்னவன அவனே எப்படி சொல்லுவான்? அடுத்த ஏறவனை பார்த்து வந்து ஏயா தொத்துற, அடுத்த பஸ்க்கு வர வேண்டியதானே. இதுக்கு பேர் என்ன நான் கேட்கிறேன்? இந்த வாதத்துக்கு என்ன பெயர்? ஏன் இப்படியானா? இவனை பார்த்தா அற்புதமா சொன்னான், இந்த மண்ணில் பிறந்த எங்கள் கவிஞன், அற்புத புரட்சி கவிஞன் பாரதியார் சொன்னான். யாரை பார்த்து? இந்த சுயநலம் பிடித்த மக்களை பார்த்தா சொன்னான். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பியாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன், சின்ன சிறு கடுகுபோல் உள்ளம் கொண்டோன், தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்று பாரதிதாசன் இந்த சுயநலம் படைத்த மக்களை பார்த்தனையா சொன்னா. அது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் எல்லா விதத்திலும் இந்த மக்கள் எப்படி வாழ்றான்னு யோசித்து பார்க்கிற போது எனக்கு என்னவோ இந்த மக்கள் சுயநலத்தில் பிடித்து ஆட்பட்டு போயிருக்க. அதே தான் பட்டுக்கோட்டை சொன்னான். இது பண்ணாதரான்னு எத்தனையோ பேர் பாட்டு பாடினா, எழுதுனா, சொன்னா. காந்தியை பத்தி சொன்னீங்க, நல்ல விஷயங்களா சொன்னீங்க. பட்டுக்கோட்டை சொன்னா புத்தரும் இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க என்று பட்டுக்கோட்டை யாரை பார்த்து கேட்டான்? இந்த சுயநலம் பிடித்த மக்களை பார்த்தான கேட்டான். பட்டுக்கோட்டைக்கு முன்னாடியே அற்புதத்துக்குரிய வள்ளலார் சுவாமிகள் சொல்லிட்டு போனார். இங்க பக்கத்தில் இருக்கிற வடலூரில் இருந்த வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன் என்று தன்னுடைய அற்புதமான பாடல்களையும் தத்துவங்களையும் மூட்டை கட்டி கொண்டு போகிற அளவுக்கு இந்த மக்கள் சுயநலம் பிடித்து வாழ்கிறானா இல்லையா என்பது குறித்து நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஏனென்றால் இந்த மக்கள் அடிப்படையில் சுயநல பேய்களாக மாறி போய் கிடக்கிறான் என்பதை மீண்டும் கூட என்னால் சொல்ல முடியும். அதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரின்னு ஒன்று அதை சொல்லாமல் இருக்க முடியாது. 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு நல்லா கிக்கு ஏறிடுச்சு. ஊருக்கு போகணும்னு புறப்பட்டுருக்கிறான். அவன் ஊருக்கு போகிறதுனா ஒரு ஆற்றை தாண்டி தான் போகணும். வந்திருக்கிறாங்க, பரிசல் கடந்திருக்கு, பரிசல் ஓட்டுறவனை காணும். சரி நம்மளே பரிசல் ஏறி போயிடும். 4 பேர் பரிசல் ஏறி உட்கார்ந்து ராத்திரி ஃபுல்லாக குச்சி போடுறான். பரிசலுக்கு குச்சி போடுறான் போட்டுக்கிட்டே இருக்கிறான். துடுப்பு படகு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம், கரையே வரல. பொழுது விடிஞ்சது, இவங்களுக்கு போதையும் தெளிஞ்சுது. கடைசியில பார்த்தா பரிசலை கட்டி இருக்கான் ஒரு மரத்தோட. இவங்க கட்டின பரிசல் ஏறி நின்றுக்கிட்டு துடுப்பு போட்டு அழுத்து போய் கரையேற முடியாம நின்று இருக்கிறான். இது யாரோ 4 குடிகாரனுக்கு நடந்ததுன்னு லியோனி அவர்களே தயவு செய்து நினைக்காதீங்க. இதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு. இந்திய மக்கள் 50 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்று பரிசலில் ஏறி கைவலிக்க துடுப்பு போட்டு ஆற்றை கடக்க முயற்சிக்கிறான். ஆனால் இவனால் தாண்டவே முடியவில்லை. காரணம், இவன் ஏறி நின்றிருக்கிற பரிசல் சுயநலம் என்கிற கயிறால் மரத்தோடு கட்டப்பட்டிருப்பதே இவன் தெரியாமல் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். எனவே தேசம் முழுதும் நிறைந்திருப்பது சுயநலம் என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். அதனாலதான் தலையில் அடிச்சுக்கிட்டு எங்க கவிஞன் பட்டுக்கோட்டை அருமைக்குரிய கவிஞன் கண்ணதாசன் சொன்னான், வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே என்று யாரை பார்த்து கேட்டான்? ஏதாவது கொஞ்சமாவது நம்ம ஆளுக்கு பொதுநலம் குறித்து கருத்து இருக்குதா? எங்கேயாவது அடுத்தவனை பத்தி நினைக்கிறானா? யோசிச்சு பாருங்க. எங்கள் அருமைக்குரிய கவிஞன் கல்யாண்ஜி சொன்னான் தன் கவிதையில், ஒரு ஏழை கிழவன் தக்காளியை தள்ளி கொண்டு வியாபாரம் செய்வதற்கு போகிறான் சாலையில். அவசர கதியில் எதிரே வந்த பேருந்து கண்டு பயந்து அவன் ஒதுங்கியதில் தக்காளி பழம் முழுதும் சாலையில் கொட்டி விடுகிறது. அந்த கிழவன் மெல்ல மெல்ல தக்காளிகளை பொறுக்குகிறான். அவன் 1 நாள் வாழ்க்கை, 2 நாள் வாழ்க்கை, 1 வார வாழ்க்கை சாலையில் பழங்களாக சிதறி கிடப்பதை கண்டு நடுங்கும் கைகளோடு கிழவன் பொறுக்குகிறான். ஆனால் அவசர கதியில் மக்கள் அது குறித்து கவலைப்படாமல் படபடன்னு நடந்து போறான் தக்காளியின் மீது. கல்யாண்ஜி கவிதை சொன்னான், நசுங்கியது தக்காளி அல்ல மனிதம் என்று சொன்னான் கல்யாண்ஜி. நசுங்கியது தக்காளி அல்ல மனிதம் என்று சொன்னான். நான் கேட்கிறேன், நசுங்கியது தக்காளி என்றால் இல்லை
நசுங்கியது மனிதம் என்றால் நசுக்கிய கால்கள் எது என்றால் இந்த மக்கள் கால்களாக இருக்கிற சுயநல கால்கள் தானே அந்த கிழவனின் உடைப்பை அவனுடைய வாழ்க்கையை மிதித்தது என்று யோசிக்கிற போது இந்த மனுஷங்கிட்ட எங்க இருக்கிறது பொதுநலம் என்று நான் தேடி பார்க்கிறேன். இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. அதனால தானே அற்புதமாக வாலி ஒரு கவிதையில சொன்னா, நாயை நிறுத்தி சொன்னான். நான் எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கிற நண்பர்களுக்கு சொல்கிறேன், அருமைக்குரிய கவிஞன் வாலி தன் கவிதையில் நாயை நிறுத்தி சொன்னான். இந்த மக்களுக்கு பொதுநலம் வந்துருச்சுன்னு முத்துநலவன் பேசுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு மதுக்கூர் பேசுவார். பொதுநலம்ங்கிறதுல மக்கள் திளைச்சிட்டான்னு இவங்களை பார்த்தா வாலி சொன்னான், நக்கி நக்கி நரகலை. நீங்க சொன்னீங்கல்ல கட்டண கழிப்பட மக்கள் உங்கூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு, அதையே சொல்றான் வாலி. நக்கி நக்கி நரகலை நாவினிக்க தின்னுகிற குக்களுக்கும் ஞானம் வரக்கூடும். குக்கல்னா நாயின்னு அர்த்தம். நக்கி நக்கி நரகலை நாவினிக்க தின்னுகிற குக்களுக்கும் ஞானம் வரக்கூடும். என்னன்னு, இனி நக்குவதே இல்லை என்று கூறும். நான் இனிமேல அந்த நரகல்கிட்ட போக மாட்டேன்னு நாய்க்கு ஞானம் வருமா? நக்கி நக்கி நரகலை நாவினிக்க தின்னுகிற குக்களுக்கும் ஞானம் வரக்கூடும், இனி நக்குவதே இல்லை என்று கூறும். பக்கம் ஒரு எச்சி இழை பந்தி விட்டு முந்தி விழ, பக்கத்திலே ஒரு எச்சி விழ தள்ளி வந்து விழுந்துச்சுன்னா, பக்கம் ஒரு எச்சி இலை பந்தி விட்டு முந்தி விழ நக்கி தின்ன வெட்கம் விட்டு ஓடும், அந்த வேளையிலே ஞான விடை கூறும் என்று சொன்னான் வாலி. இவருக்கு இருக்கிற பொதுநலம் அப்படிப்பட்டதுதான். கொஞ்ச நேரம் வரும், ஞானம் வர்ற மாதிரி வரும், வந்த உடனே ஓடி போயிடும். எது? நாய் மாதிரி இந்த மனுஷன். ஏன்னா இவன் அடிப்படையில் சுயநலத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் நாட்டினுடைய விஷயம். ஏன்னா ஹியூமன் கிராட்டிபிகேஷன் இஸ் என்லெஸ் என்று மார்க்ஸ் சொன்னார். இந்த உலகின் மிகச்சிறந்த அறிவாளி மார்க்ஸ் சொன்னார், ஹியூமன் கிராட்டிபிகேஷன் இஸ் என்லெஸ். அதாவது இந்த மனித ஆசை என்பது எல்லையற்றது. அதனாலதான் புத்த சொன்ன ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு. இந்த ஆசைங்கிறது தான் சுயநலம். இந்த ஆசை என்பதுதான் சுயநலம். இந்த ஆசை இல்லாத மனுஷன் இல்லை. ஆசை அளவோட இருந்தா கூட பரவாயில்ல, ஆசை அளவற்று போயிருக்கு. எப்படி இருக்கு வீட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. வீட்டு பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரான், பழம் வாங்கிட்டு வரான், அருமையா. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பையன் பொண்ணு வந்து எட்டி பார்த்தா என்ன சொல்றான், தான் பிள்ளைகிட்ட உள்ளார போய் தின்னுன்றான். இந்த உள்ளார போய் தின்னுன்னு சொல்றதுல ஆரம்பிக்கிறியா வேணே? இதை பார்த்துக்கிட்டு இருக்க குழந்தை எங்கேயாவது அடுத்தவனை பத்தி கவலைப்படுமா? அடுத்தவனை பத்தி யோசிக்குமா? ஒரு சாதாரண தீனி, ஒரு ஆரஞ்சு பழத்துல ஒரு சொலை, திராட்சை பழத்துல ஒரே ஒரு பழம், இதை கூட கொடுக்க முடியல. என்ன செய்யறான்? வாங்கி கொடுத்து அடுத்த நிமிஷம் உள்ளார போய் தின்னு என்று சொல்கிற சுயநல பேய்களாக இந்த மக்கள் மாறி இருக்கிற போது, மிஞ்சி இருப்பதல்ல, எஞ்சி இருப்பதல்ல, நிறைந்திருப்பது வெறும் சுயநலமே என்று எங்கள் அணியினுடைய வாதத்தை துவைக்கிறான். விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சுதந்திர இந்தியாவில் மக்களிடம் பெருகி இருப்பது சுயநலம் தான். எங்கேயா பொதுநலம்? பொதுநலத்தை தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியலையே. எங்க போய் நம்ம பார்க்கறது பொதுநலத்தை அப்படின்னு சொன்னா, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா இப்போ பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்துருக்கீங்க? புது புது டிசைனில். முன்னெல்லாம் ரா பிச்சைன்னு ஒன்று தான். ராத்திரி வந்து அம்மா அப்படின்னு கேட்பாங்க, போடுவாங்க. இன்னைக்கு திடீர்னு நம்ம வண்டியை வச்சோன்னா ஒரு ஆள் வந்து துண்டை போட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கான். எதுக்கு வண்டியை தொடக்கிற? தொடச்சிட்டு. உன்னை யார் தொடக்க சொன்னது? இல்லை தொடச்சிட்டேன் காசு கொடு அப்படின்ட்டு வண்டியை தொடச்சிட்டு காசு கேட்கறது. நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஷூவை அப்படி தொடச்சிட்டு காசு. பாட்டு அடே அப்பா. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் எங்கள் ஊரில் இப்போ 6 வருஷமா இருக்காரு, இன்னும் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸு காசு கேட்டுக்கிட்டு. வந்தேங்க கோயம்புத்தூர் போனேன் பிள்ளைகளுக்கு அப்படின்னு. போன மாதம் தான் கோயம்புத்தூர் போகிறேன்னு அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நான் 6 வருஷமா அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு போகிற அளவுக்கு சம்பாதிச்சிட்டேன் நான் அப்படின்னாரு. எங்கே அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டு இதை வச்சுட்டேன் அப்படின்னு. 6 வருஷமா கோயம்புத்தூர் போயிட்டே இருக்காரு பஸ்ஸு காசு கேட்டுக்கிட்டு. அதையும் பார்த்து மக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உழைக்காமே சாப்பிட்னு நினைக்கிறதே ஒரு வகையான சுயநலம் தான். அது மாதிரி தான் சுயநலம் வந்து ஆசை, பயம், அது 2 நாள் தான் உண்டாகுது. அப்படிப்பட்ட மனநிலை தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட பெருகி இருக்கு. பேப்பர் வாசிக்கிறத பற்றி சொன்னார். பஸ்ஸில் ஏறி ஒரு ஆள் முன் வரிசையில் உட்காந்து பேப்பரை பிரித்தார். முதல் செய்தி, வேகமாக சென்று கொண்டிருந்த பஸ் புளிய மரத்தில் மோதி முன் சீட்டில் அமர்ந்திருந்த 5 பேர் அதே இடத்தில் மடிந்தார்கள். பார்த்தாரு, ஒரு முன் சீட்டில் உட்காந்துருந்தாரு. எந்திரிச்சு நடுவில் போயிடுவோம்டா, நேரம் சரியில்லை இன்னைக்கு அப்படின்னு எந்திரிச்சு நடு சீட்டுக்கு போயிட்டேன். பேப்பரை பரட்டுறேன். அடுத்த ஒரு செய்தி, நின்று கொண்டிருந்த பஸ்ஸின் மீது ஒரு லாரி நடுப்பகுதியில் மோதி நடு சீட்டில் அமர்ந்திருந்தவர்கள் மட்டும் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. அவ்வளோதான். உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? எந்திரிச்சு கடைசி சீட்டுக்கு போவேன். கடைசி சீட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். வேகமாக சென்று கொண்டிருந்த ஒரு பஸ்ஸின் மீது பின்பகுதியில் வந்த ஒரு லாரி மோதி பின் சீட்டில் அமர்ந்திருந்தவர்களுடைய உடல் தேடப்பட்டு வருகிறது அப்படின்னு. அவ்வளோதான்.
பஸ்ஸில் போவோம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். 2 படி பொரிகல்லையும் வாங்கிட்டு இறங்கி தின்னுக்கிட்டே நடக்க போயிட்டேன். நடந்து போய் டிராக்டரில் அடிபடி செத்து கிடந்தேன். யார் அந்த ஆள்? அதனால ஒரு மனுஷன் சாகணும்னு முடிவாயிருச்சுன்னா சாவுதான். அதனால அதுக்காக காரணம் இப்படியே தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும், தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும். சில பேர் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, பார்த்துருப்பீங்க, முருகா என்னை மட்டும் காப்பாத்துற ஆசா. 45 வயசுல செத்துருவேன். யாரு? இந்த என்னை மட்டும் காப்பாத்துற ஆசான்னு. உண்மையிலே பொதுநலம்ங்கிறது எப்படி அது இன்னைக்கு பெரிய இருக்கா? இல்லை. கடவுள்கிட்ட கூட தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் வேணுங்கிறத மட்டும்தான் இன்னைக்கு ஆளு கேட்டுக்கிட்டு இருக்குன்னார். அதான் ஒரு டேம் கட்டுறதுக்கு 3 நாட்டுக்காரங்கள்ட்ட ப்ராஜெக்ட் கேட்டாங்க. ஜப்பான்காரன்ட்ட கேட்டாங்க, இந்த டேம் கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? நமக்கு தானே 30 ரூபா விடுங்க டேம் கட்டிடுறேன் இருக்கான். 30 ரூபாயில் எப்படியா டேம் கட்டுவேன்? 15 ரூபாய்க்கு கூலி, 15 ரூபாய்க்கு பொருள். ரஷ்யாக்காரரை கூப்பிட்டுருக்காங்க, பழைய ரஷ்யாக்காரர். இந்த டேம் கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? 60 ரூபா விடுங்க. 60 ரூபாயில் எப்படி டேம் கட்டுவீங்க? 30 ரூபாய்க்கு கூலி, 30 ரூபாய்க்கு பொருள்கள் வாங்குவேன். நம்பால கூப்பிட்டுருக்காங்க, வாங்க இந்தியன் பிரதர்ஸ், உங்களுக்கு எவ்வளவு டேம் கட்டுறதுக்கு செலவாகும்? நமக்கு 230 ரூபா ஆகும்கன்றிருக்கான். என்னையா வினோதமான கணக்கா இருக்கு அப்படின்னு. நம்ம கணக்கே தனினே. உனக்கு 100 ரூபா, எனக்கு 100 ரூபா. 30 ரூபாய் ஜப்பான்காரன்ட்ட கொடுத்து அவன் பாட்டு கட்டிக்கிட்டு இருப்பான். டேமுக்கு டேமு மாச்சு ஆளுக்கு 100 ரூபா, வேலையே செய்யாம ஆட்டியே போடலாம்ல இருக்கான் பாரு. இந்த மாதிரி ஆள் நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறையா பேர் இந்த சுதந்திரம் தொடங்கின பிற்பாடு பெருகினதுனால தான் அவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு நம்ம கையில் வெறும் குச்சி தான் வழங்கப்பட்டிருக்கிறது. காந்தி கையில் குச்சி கொடுக்கப்பட்டதனுடைய மர்மத்தை இன்னைக்கு தான் வெளியிட்டார். அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் தள்ளு அப்படின்னு ஏன் எழுதியிருக்காங்க? ஏன் ஒரு மனுஷனுக்கு கதவை திறக்கவும் இழுக்கவும் கூட தெரியாமையா இருப்பேன் நம்பால். அதை ஏன் அங்கே தள்ளுன்னு எழுதி வச்சிருக்கேன்னா, தள்ளியா இல்லாட்டி ஒன்றும் நடக்காது அப்படின்னு. ஒரு ஆள் வழக்கமாக வாங்குற ஆள் தன்னுடைய பெத்த அப்பன் பென்ஷனுக்கு போயிருக்காரு, அவர்கிட்டையும் காசு கேட்டான். பென்ஷன் இந்த பென்ஷன் கிளார்க் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு. சரி வழக்கமாக கொடுக்குறத ஒரு 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. எனக்கிட்டே வா அப்படின்னு எப்பா நீயா அப்படின்னு. ஏன்டா இவ்வளோ நாள் இப்படித்தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்புறம் உனக்கு அப்புறம் எப்படி சம்பாரிச்சு கொடுக்குறது? நீ பெத்த பிள்ளையில இதை வச்சு தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேங்கிறாரு அந்த ஆள். அந்த மாதிரி பெத்த அப்பாட்டே லஞ்சம் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல அந்த சுயநலம் தான் பெருகி போயிருக்குன்ட்டு அருமையா கவிஞர் நந்தலாலா சொன்னார். பாரதியினுடைய பாட்டு ஒன்று சொன்னார், நாய்கள் பூரா மாநாடு போட்டுச்சான் ஒரு இடத்துல, நம்ம இனத்தை ரொம்ப கேவலமா மதிக்கிறாங்க. அதனால அந்த தலைவர் நாய் சொல்லியிருக்கு, தீர்மானம் நம்பர் 1, இனிமேல் நாம் எச்சி இலையை சாப்பிடக்கூடாது, எங்கேயுமே சாப்பிடக்கூடாது. ஓகே அப்படின்னா எல்லாம் கைதட்டி தீர்மானத்தை வரவேற்றிருக்குது. திடீர்னு வெளியே சொத்துன்னு சத்தம் கேட்டுச்சு. முதல்ல இறங்கி ஓடினது யாருன்னா தலைவர் நாய் தான். ஓடி போனா எங்க பார்த்தா கல்யாண வீட்டுல இருந்து கொட்டிக்காங்க கூடைய. அவ்வளவுதான் தீர்மானம். இன்னைக்கு எலெக்ஷன் அப்ப அடிப்பாங்க பாரு வாக்குறுதிகள். டாக்கில் மணலை கயிறாக திரிப்போம், வானத்தை குடையாக பிடிப்போம். எங்க போவாங்கன்னு தெரியாது, சொல்ற அன்னைக்கு தான். எங்க இருந்து வந்தது சுயநல அரசியல்? இந்த மாதிரி சுயநல அரசியல்வாதிகளால தான் இன்னைக்கு இந்தியா அந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு கவிஞர் நந்தலாலா சொன்னார். அதே மாதிரி பொதுநலமேன்னு பேசுறதுக்கு அவரும் எவ்வளவோ நேரமா மூஞ்சியை தொடச்சு பார்க்கிறாரு. பொதுநலம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது, வேர்த்து வடிஞ்சு போய் பாருங்க அவர் கிடக்கிற கடைய. பொதுநலமேங்கிற அணியை பார்க்கவே உண்மையில பாவமா இருக்கு. அவர் உண்மையிலே இந்த பரிதாபமான எதிர்கட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பாருங்களேன், 2 பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்க 2 பேரும். பேசுங்க கவிஞர் முத்து நிலவன் அவர்களே, பொதுநலமே. தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ பாரதி. நடுவர் அவர்களே, பேச்சால் தமிழகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அதனுடைய அணித்தலைவர் கவிஞர் நந்தலாலா அவர்களே, தொடர்ந்து பேச வந்திருக்கிற கவிஞர் ஜிவி அவர்களே, பொதுநல அணிக்காகவே பிறப்படுத்த வந்திருக்கிற எங்கள் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, எதிரே அமர்ந்திருக்கிற பொதுநலவாதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். அப்பையும் பாதி பேர் தான் கைதட்டுறாங்க. ஏன்னா அவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கய்யா பொதுநலத்தோட இருந்து நான் இப்ப போட்டிருக்க பேண்ட் செட்டே நான் சுயநலமா இருக்கிறதுனால கிடைச்சதுதான்.
பொதுநலம்னா வெறும் கோமணம் தான் மிஞ்சும் பாண்டிச்சேரியில் அப்படின்னு அவங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்ற பொதுநலவாதிகளே அப்படின்னா சரி அதான் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக பரதாப்பட்டு கைதட்டுறாங்க. நடுவர் அவர்களே, அங்க ஒருத்தர் கை தட்டினா 100 பேர் கை தட்டின மாதிரி. பெரிய மாணிக் பாட்ஷா அவரு வச்சு கண்டுபிடிக்கிறாரியா, பயங்கரம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ஹீரோ பவர் ப்ராடக்ட் நண்பர்களே, நவனித் அசோசியேட்ஸ் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எந்த சூழ்நிலையில என்னத்தை பேசுறதுன்னு தெரியாம நந்தலாலா வந்து பேசி பலாத்திட்டு போயிருக்கிறாரு. தேசமெங்கும் தேசபக்த எழுச்சி நடந்து கார்கில் யுத்தத்தில் நம்முடைய இளைஞர்கள் இறந்து போனதை எண்ணி கோடிக்கணக்கில் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிற, அதுவும் இந்தியா முழுவதும் 400 கோடி ரூபாய் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 41 கோடி ரூபாயை அள்ளி வழங்கி இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை வைத்துக் கொண்டு இவர்கள் சுயநலவாதிகள் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்ன எழுதுறீங்க? 41 கோடி ரூபாய் பொய்ங்கிறீங்களா? கொடுத்தவங்க முன்னாடி இதெல்லாம் மாத்தி பேச முடியாது. என்னமோ அதை சொன்னோன்னு விறுவிறுன்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு இப்ப எனக்கு புரியல. நடுவர் அவர்களே, இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் பெருமையோடு அறிவித்திருப்பது, இந்தியாவிலேயே மிக அதிகமாக அள்ளி தந்திருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்றால் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பேசுவதற்கு நிச்சயமாக இவருக்கு சுயநல பேய் பிடித்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒடுக்கடிச்சு ஓட்டிட வேண்டியது. சுயநலம் ஒரு சிலரிடம் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. லஞ்சம் இதெல்லாம் அப்படித்தான் ஒரு சிலரும் இருக்கிறது. ஆனால் நாடு மொத்தமும் லஞ்சமயமாகிவிட்டது என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. ஒருத்தன் கவிதையில சொன்னான், லஞ்சம் வாங்கினேன், என்னை கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன், விட்டு விட்டார்கள். இருக்கு, அந்த நிலைமை இருக்கு. ஆனால் அப்படியே மக்கள் இருக்கிறார்களா? என்னுடைய கேள்வி அதுதான். தலைப்பு என்ன? சுதந்திர இந்தியாவில் மக்களிடம் பெருகி இருப்பது சுயநலமா பொதுநலமா? ஒரு சில அரசியல் தலைவர்களிடம் அல்லது ஒரு சில பெரும் பெரும் மக்களிடம் இருக்கலாம். ஆனால் மக்கள் என்றைக்குமே பொதுநலவாதிகள். இந்த சுயநலம் மேல நல்லா தெரிஞ்சிடும், மேல இருக்கிற கட்டடம் மாதிரி, பொதுநலம் அடித்தளம் மாதிரி. இந்த பொதுநலம் அடித்தளத்தை வெளியே தூக்கி காட்டிக்கிட்டே தெரிய முடியாது. நான் பொதுநலவாதி, நான் பொதுநலவாதின்னு யாராவது சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். செயல்படுத்தி காட்டுகிற உணர்வு எப்பொழுதாவது தான் வெளிப்படும். சுயநலமாக இருப்பது என்பது வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய துரோகம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டியது அக்கறை. அது இல்லாம மனுஷனே கிடையாது. அது ஒரு அளவுக்கு இருக்கும், இருக்க வேண்டும். அந்த எல்லை அறிந்து அதற்கு மேல் தன்னுடைய வாழ்க்கையினால் யாருக்காவது நல்ல நன்மை செய்ய முடியுமா என்று ஒரு கணம் நினைப்பானேயானால் அவன் மனிதனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவனால் தான் மனிதன் சமூகமாக இருக்கிறது, இந்த சமூகம் உலகமாக மாறி இருக்கிறது. இந்த மனித உலக வரலாறே பொதுநலத்தின் பலன் என்பதை நந்தலாலா மறுத்துக் கொண்டிருக்கிறார். விலங்கிலிருந்து மனிதன் பிரிந்து வந்த இடமே முதல் கட்டமே அவன் பொதுநலவாதியாக மாறியதுதான். இன்றைக்கும் விலங்குகள் சுயநலமாகத்தான் இருக்கின்றன. அதுக்கு தான் வேலையை செய்ய தெரியும், அடுத்தவங்க வேலையை பங்கு கொள்ள தெரியாது, அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு சிந்திக்க தெரியாது. ஆனால் அவர் சொன்னாரே, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டவன். உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இமயம் வாழும் ஒருவன் இருமினால் குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடுவான் என்று எவன் வருகிறானோ அவன் மனிதனாகிறான். அவன் தான் இன்றைக்கு கார்கிலில் இறந்து போனவன் யாரோ என்று இருக்கவில்லை, என் மகன் என்று சரவணன் தாயை போல தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் பொதுநலத்தின் அடையாளம். அது ஒரு சில நேரங்கள்ல தான் வெளிப்படும். தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்களே யார் பின்னாடியே போறாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை தமிழ்நாட்டில் மூலை முடுக்குகள் எல்லாம், எங்க ஊர் புதுக்கோட்டை, அங்க ஒரு கிராமம், சின்ன கிராமம் கீரமங்கலம்னு, அந்த ஊர்ல பெரிய பேனர் தட்டி எழுதி வச்சிருக்கான், இந்திய எல்லையில் தன்னுயிர் தந்து இந்திய எல்லையை காத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு வீர வணக்கம் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கான். இது எங்கேயோ புதுக்கோட்டையில ஒரு மூலையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் இருக்கிறதா இல்லையா? எங்கிருந்து வந்தது இந்த உணர்வு? இது ஏற்கனவே அடித்தளத்தில் அவனுடைய உள் மனதில் உறைந்து கிடக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி அவனுடைய வாழ்க்கை கஷ்டங்களில் போராடுகிறதையெல்லாம் சுயநலம் நீங்க நினைக்க கூடாது. சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும், அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்கிறது இல்லையா, இல்ல அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது இல்லையா, பாத்தியா அடிச்சுக்கிறாங்க, இவங்களை காரைக்கிலுக்கு அனுப்பிடணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? எல்லா வீட்லயும் சண்டை வரும். அந்த சண்டையை சமாதானமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கை பிரச்சனைகளில் இருந்து வெளிப்படுகிறவன் மனிதன். அந்த சண்டையை போய் சுயநலம்னு சொன்னா, நான் கேட்கிறேன், பஸ் பத்தி சொன்னீங்களே,
பஸ்ல என்னெல்லாம் நடக்குது. நீங்க பஸ் ஆக்சிடென்ட் பத்தி சொன்னீங்கல்ல, நாம ஒரு தடவை போனப்ப திருநெல்வேலி பக்கம் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுவும் அப்ப அந்த பஸ்ஸுக்கு பேரு கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம். இந்த கட்டபொம்மனுக்கு புளிய மரத்தை கண்டா பிடிக்காது. ஏன்னா அதுலதான் அவரை தொங்க விட்டாங்க. பஸ் ஆக்சிடென்ட் விழுந்து கிடக்குறான். ஐயோ அம்மா அப்பப்பா அம்மம்மா ஐயான்னு சிலோன் ரேடியோ மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் எல்லாரும். அப்ப ஒருத்தன் எல்லாரும் அம்மம்மா அப்பப்பா குருவாயூரப்பா முருகா இயேசுவே சேசுவே கரெக்டா ரோமன் கத்தலிக் பார்த்து புராட்டஸ்டன்ட் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். அல்லாவேங்கிறான் ஒருத்தன். ஒரே ஒரு ஆள் மட்டும் கண்டக்டர் கண்டக்டர்னா. உடனே கண்டக்டர் நெகிழ்ந்து போயிட்டாரு. இப்படி ஒரு அன்பாயா, இந்த நேரத்தில் நம்மளை நினைச்சு பார்க்க ஒரு ஆளாயா, யாரையா அதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நந்தலாலாது. அங்க இருந்து வந்து நந்தலாலா பார்த்து, ஐயா எல்லாரும் அவன் சாமியை சொல்லி கும்பிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் கண்டக்டர்னு என்ன நினைக்கிறீங்களா ஐயா, இந்த நேரத்திலையும் உங்களை நான் என்னையா பண்றது, என்னையா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் கனாரு அந்த 2 ரூபா 30 காசு மறந்துடாம கொடுத்துருங்க. அன்னையில இருந்தே இவருக்கு 2 ரூபா 30 காசு நந்தலாலான்னு பேர் வந்துருச்சு. நடுவர் அவர்களை தப்புன்னு சொல்ல மாட்டேன், சில்ற. அந்த நேரத்திலையும் கண்டக்டர் திருப்பி சொன்னாரு, ஏயா உனக்கு இந்த 2 ரூபா 30 காசு சரியா போச்சா, நான் இன்னும் டிக்கெட் ஒருத்தன் வாங்காம கிடக்கிறான், ஏன் தேடிக்கிட்டு இருக்கேன் அவரு. இது வாழ்க்கை பிரச்சனையில வர்ற சின்ன சின்ன அலைபாய்தல்கள். இது எல்லா இடத்துலயும் எல்லா இடத்திலும் உண்டு. அது சுயநலம் அல்ல, வாழ்க்கை போராட்டத்தின் ஒரு பகுதி. அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்க பார்த்திருப்பீங்க, பஸ்ல சண்டை நெருதலி நடக்கும். டிக்கெட் வாங்கும் போது அல மோதிக்கு நிப்பான், ஊன்னு அப்படியே கதாநாயகன் வில்லன் மாதிரி மோதிக்கு நிப்பாங்க. எங்க ஊர்ல நடந்த நிகழ்ச்சி, பஸ்ல ஒரே கூட்டம், 60 பேர் உட்கார்ந்து இருக்கான், 120 பேர் பிடிச்சி தொங்கிக்கிட்டு போறான். உட்கார்ந்து இருக்கவங்க கொஞ்சம் பேரு, நின்றுகிட்டு இருக்க கொஞ்சம் பேரு, தொங்கிக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் பேரு, இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது பஸ் நடுவுல ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. பஸ் நடுவுல பிரசவ வலி. எல்லாரும் அவன் ஆபீஸ்க்கு போற நேரம் அவசரம், பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிறான், எங்கெங்கயோ வீட்டுக்கு அவசரமா போனவன். இந்த சூழ்நிலையில பஸ்ல இருந்த அடிச்சுக்கிட்டு கிடந்த ஒருத்தன் திட்டிக்கிட்டு நெருதலி பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டத்துல இருந்து கொஞ்சம் பேரு, எல்லாம் இறங்கு கீழே, ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, இறங்கு கீழே இறங்கு கீழேன்னு சொல்லிட்டு பஸ் ஆஸ்பத்திரிக்கு விடியா. ஆஸ்பத்திரிக்கு விட்டா ஆஸ்பத்திரிக்குள்ள விட்டு பிரசவ வார்டு வந்து எல்லாரும் இறங்கி நின்றுகிட்டு இருக்கான். அப்படியே அவசரமான போக வேண்டிய நேரத்தில் எல்லாம் நின்றுட்டு பிரசவம் ஆயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சது. அடுத்த நிமிஷம் ஓடி போய் எனக்கு அந்த சீட்டு என் சீட்டை புடிச்சுக்கிட்டாங்க பழையபடி. அதே பஸ்ஸுக்குள்ள தகராறு தொடர்ந்து நடக்குது. இடையில் வருகிற பிரச்சனையின் போது தன்னுடைய மனிதாபிமானத்தை காட்டுகிறானே, அந்த இடத்தில் மனிதன் பொதுநலவாதியாக இருக்கிறான். இது மேலாண்மை பொன்னுச்சாமி எழுதிய ஒரு கதை, உள் மனிதர்கள், முதல் பரிசு பெற்ற சிறுகதை. இது நடந்த நிகழ்ச்சி, இது எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. மனிதனிடத்தில் உள் மனதில் பொதுநலம் என்பது உறைந்து கிடக்கிறது. சுதந்திர இந்தியாவில் அப்படித்தான் இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தின் போது மக்கள் இயக்கம், மாபெரும் மக்கள் இயக்கம். நீங்க சொன்னீங்களே காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு. நான் கேட்கிறேன், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் தொண்டர்கள் பெயர்களை வரிசையாக எழுதுக அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் எழுதுவோம் நினைக்கிறீங்க? ஒரு 50 பேர் எழுதலாம். நீங்க எத்தனை பேர் எழுதுவீங்க? 50 பேர்ல என்னால எழுத முடியாது. அப்புறம் என்ன எல்லாம் தப்பா நினைக்காரு, இது கூட தெரியாம இருந்தாலும் நடுவரா உலகம் பூரா போய் பேசுறானே அப்படின்ட்டு. நடுவர் அவர்களே, வரலாற்று ஆசிரியரை எழுத சொன்னா கூட, வரலாற்று நிபுணர்களை எழுத சொன்னா கூட, காந்தியிலிருந்து திலகரிலிருந்து பகத்சிங்கிலிருந்து வஉசியிலிருந்து மிஞ்சி மிஞ்சி போனா 100 பேர் 200 பேர் எழுதலாம். என்னுடைய கேள்வி, மாபெரும் மக்கள் இயக்கமான சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெறும் 200 பேர் தானா? இல்லை, ஆயிரக்கணக்கில் தன் பேரையும் சேர்த்து தியாகம் செய்த தியாக தலைவர்கள் தொண்டர்கள். அதுதான் மக்கள் இயக்கம். அதே போல இன்றைக்கு 2வது யுத்தமாக, 2வது மக்கள் இயக்கமாக மாவட்டமாக நடந்ததே அறிவொளி இயக்கம். அதில் புதுக்கோட்டையில் நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன், நீங்கள் திண்டுக்கல்லில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தீர்கள். அந்த மக்கள் இயக்கத்தில் எத்தனை ஆயிரம் தொண்டர்கள், தன் பேர் வெளியிலேயே தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் காசு வாங்கிக் கொள்ளாமல் இந்த நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு, பொதுநல உணர்வோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட 2வது சுதந்திர போராட்டம் அறிவொளி இயக்கம் வெற்றி பெற்றது என்று சொன்னால், அது பொதுநலவாதிகள் இந்தியாவில், தமிழகத்தில், புதுக்கோட்டையில், திண்டுக்கல்லில், ஏன் பாண்டிச்சேரி அறிவியல் இயக்கத்தில் கூட இருக்கிறார்கள் என்பதன் அடையாளம் அல்லவா? பாண்டிச்சேரியில தான் அறிவொளி இயக்கத்தை மிக வெற்றிகரமாக நடத்திய பகுதியில் முதன்மையான பகுதி புதுவை அறிவொளி இயக்கம். அதை பார்த்து தான் எங்க மாவட்டத்தில எல்லாம் தோற்று வச்சாங்க. உண்மையிலே வழிகாட்டி நீங்க தான். இந்த இடத்தில் இருந்து கொண்டு சுயநலம் பெருகிவிட்டது என்று சொல்லுவதற்கு நந்தலாலாவுக்கு உண்மையிலேயே சுயநலம் பெருகிவிட்டது. அவருக்கு இந்த இப்ப சுயநல பிரச்சனை அங்க ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காங்க.
என்னை விட்டு நீ வாட்டு பேசிட்டியா நீ அப்படின்ட்டு அங்க ஏதோ சுயநல கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. நடுவர் அவர்களே, நான் இன்னொரு கேட்கிறேன். இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் தன் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது யார் யார் பேர் வைக்கிறாங்க நினைச்சு பாருங்க. யார் மாதிரி தன் மகன் வரணும் என்று நினைக்கிறார்களோ அந்த பேரை வைக்கிறாங்க. என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க? தான் மகன் பிள்ளைக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் அல்லது திருச்சியை சேர்ந்த பிரேமானந்தா என்று பேர் வைக்கிறார்களா? இல்லை நடுவர் அவர்களே. காந்தி, இன்றைக்கு இந்தியாவில் எத்தனை ஆயிரம் காந்திகள் இருக்கிறார்கள், இன்றைக்கு இந்தியாவில் எத்தனை ஆயிரம் பாரதிகள் இருக்கிறார்கள். பாரதிதாசன் என்கிற பெயர் ஏன் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி நெல்சன் மண்டேலா என்று பெயர் இந்தியாவில் எத்தனை பேருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் எதை காட்டுகிறது? தன் மகன் தன் மகள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய பொதுநலவாதியாக வர வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோரின் ஆசையின் அடையாளம் அல்லவா? அந்த அடையாளத்தை சொல்லித்தான் தன் மகனை வாய் நிறைய காந்தி, இந்திரா காந்தி, நேரு, பகத்சிங் என்றெல்லாம் தலைவர்கள் பெயரை வைத்து தன் பிள்ளை தன்னால் கூட முடியவில்லை, தன் மகனாவது தன் மகளாவது பொதுநலவாதியாக வரட்டும் என்று வைப்பதன் அடையாளம் தான் இந்த பெயர்கள். அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியோட பேர் இங்க வச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை வீட்டுல என் மகன் பேர் கென்னடி அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆனா கிளின்டன் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பாடி செகண்ட்ஸ் தேடி போயிட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு கூட ஒரு கவிதை எழுதியிருக்கான். கிளின்டனை தமிழ் படம் எடுக்க விட்டா என்ன படம் எடுப்பாரு? மோனிகா என் மோனலிசா அப்படின்னு. அவருக்கு பிடிச்ச படம் அதுதான் அப்படின்னு சொல்லி. அதனால நல்ல தலைவர்களுடைய பேரு என் மகன் அதே மாதிரி வரணும். நாட்டுக்கு நீ என்ன செய்தா என்று நினைக்காத, நாடு உனக்கு என்ன செய்தது என்று நினைக்காத, நாட்டுக்கு நீ என்ன செய்தான்னு சொன்ன கென்னடி பேர் இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னா என் மகன் அந்த மாதிரி ஒரு தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லி. அதனால சந்தனக்கட்ட வீரப்பன் அப்படிலாம் பேர் வைக்கிறது இல்லை. ஒருவேளை சில பேர் வச்சாரு, ஏற்கனவே வச்சிருப்பாங்க வீரப்பன்னு பேரு. இப்ப அவர் சந்தனக்கட்ட திருடி இருப்பாரு. அதுக்கு நான் என்ன செய்யறது? மாத்த முடியுமா? இப்ப போய் வீரப்பன் என்ற தெய்வமணி அப்படின்னு வேணா போட்டுக்குருவாங்க. வேற வழி இல்லை. நடுவர் அவர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கிற ஆவல் எல்லாருக்கும் உண்டு, அடி மனதில் எல்லாருக்கும் உண்டு. ஒருவேளை தன் வாழ்க்கை பிரச்சனையிலேயே ஆழ்ந்து கிடக்கிற ஒருவன் அதை சாதிக்க முடியாத போது அந்த ஆதங்கத்தை தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது இயல்பு. அதனால் தான் வளர்க்கும் போதே அப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஆசையில் தன்னுடைய குழந்தையை ஒரு பெண் தான் நடனமணியாக வர வேண்டும், பெரிய பாடகியாக வர வேண்டும், இந்த நாட்டுக்கு எந்த வழியிலாவது கலை சேவை செய்ய வேண்டும் என்று தன் ஆசை நிறைவேறாமல் போய்விட்டதே என்று நினைத்து தன் மகனை படிக்க வைக்கிற, தன் மகனை பாடகராக்குகிற, தன் மகளை நடிகையாக்குகிற எத்தனையோ கலைஞர்கள் தன்னால் ஆக முடியாத கலையை தன் மகளாக செய்யட்டும் என்று நினைக்கிற போக்கு இன்றைக்கும் அதுவும் ஒரு பொதுநல தன்மையாகத்தான் இருக்கிறது. தன்னால் முடியாததை மகள் செய்யட்டும் என்று. அதே போலத்தான் தன்னால் முடியாததை நம்முடைய இளைஞர்கள் போய் கார்கிலில் 30% கீழே இருக்கிற குளிர் பணியில் செய்கிற போது நான் கார்கிலுக்கு போக முடியவில்லை, ஆனால் என் நாட்டைச் சேர்ந்த இளைஞன் என் மகன் போயிருக்கிறான் என்று நினைத்ததன் அடையாளம் தானே ஐயா அங்காங்கே அவர்கள் அள்ளி கொடுத்த பணம் பெரிதல்ல. நான் சொல்ல வருவது பணத்தின் தன்மையை அல்ல, பணத்தின் தொகையை அல்ல, பணத்தின் எண்ணிக்கையை அல்ல. ஒரு இடத்துல பிச்சைக்காரர்கள் சேர்ந்து இமாச்சல் பிரதேசத்தில் சாமுண்டீஸ்வரி கோயில்ல இருந்த பிச்சைக்காரர்கள் தன் பிச்சை பாத்திரத்தில் இருந்த தொகையை அப்படியே கொட்டினாங்களாம். ஒரு பைசா என்பது கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். நீ அதை கூட பரவாயில்ல, நீங்க முதல்ல சொன்னீங்க ரோட்ல போகும்போது நான் கூட பல நேரம் எரிச்சல் பட்டிருக்கேன். வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு தொடப்பாங்க, காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஷூ வந்து தொடப்பாங்க, காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. எரிச்சலா இருக்கும் நமக்கு. ஆனால் அந்த எரிச்சல் கூட சந்தோஷமாக பெருமையாக மாறிய தருணம் அண்மையில் நடந்தது. கோவையில் வசதியான வீட்டு குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள், நர்சரி பள்ளிக்கூடத்தில் படித்த 10 குழந்தைகள் வருகிறவர்கள் போகிறவர்களை நிப்பாட்டி ஷூ பாலிஷ் போட்டு அதன் மூலம் வந்த காசை கார்கிலுக்கு அனுப்பினார்களே, அந்த பிஞ்சு கைகளில் ஐயா இந்த உலகம் இருக்கிறது. புழுதி துடைத்த பூக்கள் என்று வைரமுத்து கொண்டாடி அருமையாக கவிதை எழுதினானே, அந்த பிஞ்சு கைகளை கொஞ்சம் வேண்டும் போல உங்களுக்கு தோன்றவில்லையா நந்தலாலா? அந்த பிஞ்சு கைகளில் பொதுநலம் உங்களுக்கு தெரியவில்லையா? எப்படி 2 பேரும் பிறப்புற மாதிரியா ஊருக்கு? அவர் பேசுறத பார்த்துட்டு இப்படியே மண்டே ஆட்டாரு ஜீவி. எப்படி இன்னத்தை நம்ம பேசிக்கிட்டு புதுக்கோட்டைக்கு ஏதாவது வண்டி இருந்தா பாருங்க ஏன்னு பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். எனவே நடுவர் அவர்களே, சுயநலம் இல்லாமல் இல்லை, அது வாழ்க்கை பிரச்சனையின் சண்டையில் முறைந்து கிடக்கிறது. ஆனால் உள்மனத்தில் இருக்கிற அடி ஆழத்தில் இருக்கிற பொதுநலம் எப்போதாவது பீரிட்டு கிளம்பும். அது தன்னை வெளிப்படுத்துகிற தருணத்தில் பொங்கி பிரவகித்து வரும். அது இல்லை என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள்.
ஆழம் வெளித்தோற்றத்திற்கு தெரியாது. வெளித்தோற்றத்தில் இருக்கிற ஆட்டம் சுயநலமாக இருக்கும். நந்தலாலா ஆடியதை போல. எனவே அந்த ஆட்டத்தை பார்த்து மக்கள் சுயநலவாதிகள் என்று தயவு செய்து முடிவுக்கு வந்து விடாதீர்கள். நல்ல தீர்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அவருடைய சுயநலத்தை காட்டினால் பொதுநலத்தை காட்டுவதற்காக மக்கள் சார்பாக மீண்டும் வருவேன் என்று கூறி இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரும்பாலும் மக்களை குற்றம் சொல்லி பேசுறது தான் எல்லாரும் ரசிப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா பாண்டிச்சேரியில் ஒரு புதுமையான ரசனை. மக்களை பாராட்டி பேசுவதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். மக்களை குற்றம் சொல்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு புதுமையான ரசனை. உண்மையில அருமையா பேசினார். இன்னைக்கு நாட்டில் எத்தனை பொதுநலத்துக்கு ஆதரவா இன்னைக்கு பிரச்சாரங்களும் பேச்சும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, செயல்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு அதை போய் நீ சுயநலம்னு பேசுகிறீர்களேன்னு நந்தலாலா குற்றம் சொன்னார். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் கூட இந்த கார்கிலுக்காக மேடையை போட்டு ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ஆடின ஆட்டத்தை பார்த்தீங்களா மதுரையில்? அடே அப்பா, வந்தே மீனா ஆடுறத பார்த்தோன்னா, ஆஹா என்னையா இப்படி ஒரு டான்ஸை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே, இந்த பாட்டுக்கு மீனாவா அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான மீனாவை கொண்டு வந்தது எது? பொதுநல சிந்தனை தானே. உண்மையிலே அவர்கள் மத்தியிலும் கூட எவ்வளவு பெரிய நிதி அவர்கள் திரட்டி முதலாக மிகப்பெரிய தொகையை கொடுத்தது அவங்க தான். இப்படி பொதுநலத்துக்கு ஆதரவா எவ்வளவு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை போய் ஏன் இப்படி கொச்சைப்படுத்துகிறீர்கள்னு எத்தனை ஆதாரங்களை சொன்னாரு. சாதாரண ஒரு விபத்து நடக்கிற இடத்துல எல்லாரும் விபத்துக்கு உச்சு கொட்டிட்டு போகக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்களா? எத்தனை பேர் அந்த விபத்து நடக்கிறவங்களை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யற ஆட்கள் இன்னைக்கு நாட்டில் இல்லையா? அவங்களெல்லாம் இவர் பார்க்கறதே இல்லை போல இருக்கு. இவர் பார்க்கறது பூரா இந்த ஐட்டமா தான் பார்த்திருக்காரு. தள்ளு, இழு, குடு, வாங்கு, இதே கோஷ்டியை மட்டும் சந்திச்சிருக்காரு. அதனாலதான் இவருக்கு அந்த நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரியாம இப்படியே பேசிட்டு இருக்காருன்ட்டு அருமையா இப்ப சொன்னார். உண்மையிலே பிரான்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரெஞ்சு புரட்சி நடந்த சமயத்துல போர் நடந்தது. அந்த நேரத்தில் மக்களுக்கு சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்பட்டது. உடனே பிரான்ஸ் நாட்டில இருந்து ஒரு அறிவிப்பு, மக்களே இனிமேல் உங்களுக்கு சர்க்கரை போர் நடப்பதால் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதனால பொது கடைகளில் சர்க்கரை கிடைக்காது, ரேஷன் கடைகளில் மட்டும்தான் சர்க்கரை கிடைக்கும், அங்கு மட்டும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், இந்த கஷ்டத்தை நீங்கள் பொறுத்தருள வேண்டும் அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ரேஷன் கடையில வரிசையா கூட்டம், பையோட ஜனங்க நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு? சர்க்கரை வாங்குறதுக்காக அல்ல, தன் வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கொண்டு ரேஷன் கடையில போட்டு போரில் இருக்கக்கூடிய சர்க்கரை தட்டுப்பாடு நீங்கணும், எனக்காக போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரன் சர்க்கரை இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு கடைகளில் கொண்டு போய் சர்க்கரையை கொட்டின மாதிரி அன்னைக்கு அந்த நாட்டில் நடந்தது மாதிரி இன்னைக்கு நமக்காக ரத்தம் சிந்துகின்ற அந்த போராளிகளுக்காக, அந்த போர் வீரர்களுக்காக ஒரு சாதாரண பிச்சைக்காரர்கள் கூட 500 ரூபா கொண்டு கொடுத்துருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு ரிக்ஷா வண்டி இழுத்துக்கிட்டு போனவர் வேர்வை இப்படி வலிச்சு எரிஞ்சிட்டு அந்த தன்னுடைய அழுக்கு வேட்டியிலிருந்து எடுத்து ஒரு 10 ரூபாயை கொண்டு அந்த கலெக்டர் வாங்கின அந்த உண்டியல்ல கொண்டு போடுறாரு. அவர் ரொம்ப சுயநலமா அவர் அந்த போட்டோவை எடுத்து பேப்பர்ல போடுவாங்கன்றதுக்காக போட்டார். அந்த மனசு என்னத்தை நினைச்சு போட்டுச்சு? இந்த 10 ரூபா அங்க இருக்கக்கூடிய என்னுடைய அந்த சகோதரனுக்கு பயன்படும் நினைச்சு போடக்கூடிய அந்த ஆளுகள்லாம் இருக்கும் பொழுது இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கவிஞர் முத்துநிலவன் நந்தலாலாவை பிடிச்சி மாட்டிட்டார். அவரு சுயநல சக்தியின் மொத்த உருவம், சுயநல கட்சியின் தலைவர் செயலாளர்னு ஆக்கிவிட்டார் அவங்க 2 பேர்த்தையும். அது எந்த கட்சின்னு இனிமே தான் அக்டோபர் மாசம் தான் தெரியும், எது சுயநல கட்சி எது பொதுநல கட்சின்னு. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் குழம்பி போயிருக்கான். யாரு எங்க சேர்ந்திருக்குதுன்னு முடிவு பண்ணி அதை விளக்கம் சொல்றதுக்குள்ளேயே இது முதல்ல இங்கேயில இருந்தாரு இல்லையா, இப்ப எங்க விட்டாரு, இன்னொருத்தர் இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு இன்னும் அவருக்கே தெரியல. ஒருத்தர் இருக்காரு, அவர் பாரு, அது எங்க ஊர்ல தான், எங்க ஊர் பக்கம் தான் இருக்காரு, மதுரை பக்கம். எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியல. ஆனா அவரும் சொல்றாரு நாடும் நிற்க போகிறேன் அப்படின்னு. எங்க நிக்க போற? கடைசியா தெருவில் நிக்க போற, அது உறுதி அப்படின்ட்டு எங்க மக்கள் இப்பயே முடிவு சொல்லுதுங்க. எங்க யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட மக்கள் இந்த தொடர்ந்து தேர்தல் வருவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொதுநலவாதிகள் இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரேதான் மக்கள் சுயநல சக்திகள்னு முடிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இனி அடுத்து சுயநலமே அப்படிங்கிற அணிக்கு வாங்க கவிஞர் ஜிவி அவர்களை. என்னென்னமோ மாறி மாறி எழுதிக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும், பத்திரம் எழுதின மாதிரி. என்ன எழுதியிருக்காங்கன்னு இப்ப அவர் பேசுறதை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போறேன். பேசுங்க கவிஞர் ஜிவி அவர்களே. சுயநலமே.
கொடுமையையும் வறுமையையும் கூடையில வெட்டி வை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தா மூளையில கட்டி வை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை, நெருஞ்சி காட்ட அழிச்சு அதை நெல்விதைய கொட்டி வை என்றான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெருஞ்சி காடு மாதிரி மக்கள் மத்தியில் மண்டி கிடக்கிற மூட நம்பிக்கை இருட்டை, அறியாமை இருட்டை அந்த முட்புதரை விலக்கிவிட்டு நெல்விதையை கொட்டுகிற மாதிரி சொல்விதையை கொட்ட வேண்டும் என்று சொல்லி அற்புதமான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற ஹோண்டா நிறுவனத்தை சார்ந்த நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய பேச்சாலே ஒரு மக்கள் மத்தியில் ஆழ்ந்த வீச்சை ஏற்படுத்தி வருகிற பட்டிமன்றத்துடைய நடுவர் லியோனி அவர்களே, எங்கள் அணி சார்ந்த கருத்துக்களை நேர்மையாகவும் கூர்மையாகவும் சொல்லி அமர்ந்திருக்கிற நந்தலாலா அவர்களே, பொதுநல தலைப்பில் பேசினால்தான் தான் கவனிக்கப்படுவோம் என்கிற சுயநலத்தோடு வந்து பேசிவிட்டு போயிருக்கிற முத்துநிலவன் அவர்களே, அவரோடு சேர்ந்து சோர்ந்து போக காத்திருக்கிற மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, அற்புதமாக ரசித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு தம்பி தங்கையிலே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த முத்துநிலம் வந்து என்ன பேச ஆரம்பிச்சாருன்னு தெரியல. கடுமையான டென்ஷன்ல வேற கார்கில் ஊயின்னு கத்திட்டு போயிருக்காரு. இந்த டென்ஷன்ல பண்ற ஆளுகளுக்கு பூரா இதான் சிக்கல். ஒரு ஆளு வீட்டுல சண்டை, ரொம்ப டென்ஷனா இருந்தான். மூட மாத்திக்கிறோமேன்னு சொல்லி கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டே இருந்தான். எதுக்கே உள்ள கேட்டேன், எங்க நீங்க கிளம்புனீங்க அப்படின்னா, இல்லே வீட்டுல டென்ஷன் தானே, இங்க வந்து இப்படியும் போட்டு தொந்தரவுப்படுத்துறியான்னு சொல்லி இவன் ஒரு முடிவு எடுத்தான். நேரா வீட்டுக்கு போவோம், மூட மாத்தனம்னா பேசாம கொண்டு போய் வாக்கிங் ஸ்டிக்கை சோத்துல சாய்ச்சி விட்டு நம்ம பெட்ல கடந்து படுத்துருவோம்னா. உள்ள வந்தான்ல, அவங்க பொண்டாட்டி கேட்டா, என்ன சுத்திக்கிட்டே இருக்கிய, வீட்டிலேயே இருக்க மாட்டீங்களா? டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தான், இவன் பாட்டுக்கு நேரா கொண்ட வாக்கிங் ஸ்டிக்கை வந்து பெட்ல போட்டான். இவன் போய் மூளையில அப்படியே சாஞ்சி நின்றுகிட்டே இருந்தான். என்ன ஆனா டென்ஷன்ல மாத்தி செஞ்சுட்டான். இப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பஸ்ல பாருங்க ₹2.30 பாக்கிய கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, இவர் சொல்லிட்டு போறார். நாங்க கேட்கிறோம், அதைத்தானே நாங்க சொல்றோம். இந்த மக்களோட சுயநலம் அதுல சார்ந்து இருக்கு. எங்க போனாலும் தான் விஷயத்துல கரெக்டா இருக்கான். ஒரு சாதாரண பஸ் பிரயாணம்னு வச்சுக்கோங்க, 1008 கேள்வி கேட்பான். இன்னும் சொன்னா சில பேர்த்த கேள்வியா கேட்ட கொன்றுவான். இப்படி கேஸ் நிறைய பேர் இருக்கான். நீங்க சொன்னீங்களே நடுவர் அவர்களே, திருவள்ளுவர் பேர் இருந்துச்சு, இவர் சொன்னார் கட்டபொம்மன் பேர் இருந்துச்சு. இது எதுக்கு வச்சாங்க? தலைவர்கள் பேரை வச்சா இவன் விளங்குவாங்கிற பொது நலத்துக்காண்டி ஒரு காலத்துல வச்சிருந்தான். அதையே சில பேர் சுயநலமா பார்த்துருக்கான். மதுரையில இன்னும் ஒரு பையன் பேசியிருக்கான், இந்த திருவள்ளுவர் ரொம்ப மோசம்டானா. ஏன்டான்னா, ராணி மங்கம்மால ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காரு பாருங்க. அன்னைக்கு வச்சா என் பேரை மாத்துறா. இவன் எதை பார்த்தாலும் சுயநலமா இல்ல பாக்குறான், பேரை மாத்தி ஒழிச்சு எரிஞ்சிட்டான். இவன் எந்த பஸ்ஸுகள்ல ஏறி கேட்கிற கேள்வி பாருங்க, அது ஒரு தனி கதை. அன்னைக்கு கண்டக்டர் பரபரப்பா கிளம்பிட்டு இருந்திருக்காரு. அவட்ட போய் கேட்டிருக்கான், எப்ப எடுப்பீய அப்படின்னா. இப்பதான்டா சொந்தக்காரங்களுக்கு நான் சொல்லி விட்டுருக்கேன், வந்த பிறகுதான்டா எடுப்போம்னா. அதை கேட்கலன்னே பஸ்ஸை எப்ப எடுப்பியன்னு கேட்டேன். 10:30க்குனார் இவர். அதோட விட வேண்டியதானே, இதான் கடைசி பஸ்ஸா? ஆமா, இதை விட்டா போயிரும், இதுக்கு முன்னாடி 2 பல்பு இருக்கும். இப்படியா போய் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இது கூட பரவாயில்ல, ஏறி உட்கார்ந்து இருக்காரு. ஒன்னு அவர் கேட்டிருக்காரு, எங்க ஏறினீங்க அப்படின்னு. படியில தான் அப்படின்னா. இவன் இல்லே பிற என்ன ஜன்னல் வழியா ஏறுவாங்க, ஏண்டா போட்டு தொந்தரவு படுத்துற? நீங்க புரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட விவகாரம்னா இவ்வளவு கவனமா கேள்வி கேட்கிற சுயநலத்தோடு இருக்கிற இந்த பொதுமக்கள் தேச விஷயம் குறித்து, நாட்டு நடப்பு குறித்து என்னைக்காவது அக்கறையோட கேள்வி கேட்டிருக்கானா? அது இல்லை. அதனாலதான பிரச்சனை. ஒரு கவிஞன் அற்புதமா சொன்னானே, இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா, இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா, நீ உன்னையே உருக்கி ஒரு சுதந்திர மோதிரம் செய்து கொடுத்தாய், அணியும் போதுதான் அறிந்து கொண்டோம் நாங்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளர்கள் என்று அவன் கவிதையை முடிக்கிறான். என்ன அர்த்தம்? தொழுநோய் என்கிற அந்த சுயநல பேய் பிடித்த ஆட்டி கிடக்குது. அதனால எதை பார்த்தாலும் இவன் சொல்லிட்டு இருக்கான். முத்துநிலவன் வந்து அப்படியே விளக்கிட்டு போறார். சுயநலம் வந்து அப்படியே கட்டடமா, பொதுநலம் வந்து அடித்தளமா. எங்க இருக்கிய அண்ணே? வீடுகள்ல போய் பாருங்க, அவன் சுயநலம் அப்பதான் தெரியும். மழை பெஞ்சிரட்டும் ஒரு வீட்டுல, எவன் வீடு எப்படி போனான்னு இவன் வாசல்ல போட்டு கொத்தி இதுல கிடக்கிற தண்ணி கொண்டு பக்கத்துல விடணும்னு பாப்பான ஒளிய. அப்படியே பொதுநலமா போகணும், இது வழியாதான் போகணும். என்னைக்காவது விட்டுருக்கானா? குப்பை வீட்டுல கூட்டி பக்கத்துல கொண்டு கொட்டிட்டு வந்துடுறான். எவனு பார்க்காம இருக்கணும், தான் வீடு சுத்தமா இருந்தா போதும். இப்படி இருக்கிற ஒரு சமூகத்துல இருந்துகிட்டு நீங்க வாட்டுக்கு குப்பைன்ட்டு இங்கிட்டு கையை காட்டாம இவரு மறைக்கிறார்.
இவ்வளவு விஷயம் சொல்றாரு, அப்ப எல்லாம் ஒண்ணுமில்ல, குப்பை அப்படின்னா இவரு என்ன என்னைய பாக்குறாரு? என்ன குப்பை குப்பைன்னு தானே கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு பார்த்தேன். இவர் ஏதோ வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாரு. அது மாதிரிலாம் விவரம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். இன்னும் கூட இவர் சொன்னார், நன்கொடை தந்திருக்காங்களே, கரெக்டு தான், ஒரு சில பேர் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா என்னால அதுக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற சுயநலம் காரணமா இருக்குமோ? ஒரு மாசம் 2 மாசம் ஊருக்கே போகாதவன் பிள்ளைகளை பார்க்க போகல ஏகப்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டு, சாக்லேட்டு, ஆரஞ்சு பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொஞ்சுன்னு கொஞ்சுவான். அப்போ ஏராளமான முறை தான் எதுவுமே செய்யவில்லை என்கிற குற்ற உணர்வுக்கு ஆட்பட்டு போயிருக்கிற சில பேர் கொண்டு போய் இப்படி நிதியை கொடுத்திருக்கானா என்று கூட நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. சடங்கு மாதிரி கொடுக்கறான். பஸ்ல ஒருத்தன் வந்து கேட்டான், அண்ணே கண் இல்லாதவன் 10 பைசா போடுங்க, போட்டான். அண்ணே கால் இல்லாதவன் 10 பைசா போடுங்க, போட்டான். அண்ணே வாய் இல்லாதவன் அப்பயும் ஒரு 10 பைசா போடுறான். இவன் அதாவது வாய் இல்லாதவன் எப்படிடா கேட்பான்? இவன் யோசிச்சே பார்க்கல, 10 பைசா போடு. ஏன்னா இவன் பயங்கர பாவத்துல இருக்கான். இவர் சொன்ன மாதிரி 100 ரூபா 50 ரூபா லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடி வாங்கிட்டு திடுறாங்க. இதுக்கு எங்கேயாவது ஒரு வடிகால் வேணும். வாங்கின ஒரு 100 ரூபாயில ஒரு 10 பைசாவை போட்டுருவோமா என்கிற சுயநலமும் அதில் சார்ந்து இருக்கிறது என்று தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னோம் நாங்க, ஊழல், லஞ்சம், மோசடி இதெல்லாம் சுயநலத்தோட வெளிப்பாடு. ஒருத்தன் அழகா சொன்னா, சுதந்திர தேசத்தில் அமுல் கொடுக்காமலே கொழு கொழு என்று வளர்ந்த குழந்தை ஒன்றுண்டு, அதன் பெயர் மாமூல். அமுல் கொடுக்காமலே வளர்ந்திருக்கிற குழந்தை மாமூல். அப்படியே அழகிறாங்க எங்க பார்த்தாலும். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னா, முந்தியெல்லாம் குழந்தை பிறக்கையில முதல்ல தலை வெளியே வரும், இப்ப கைதான் வெளியே வருதான். ஸ்டாஃப் நர்ஸோட சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு தான் அது வெளியவே வருது. இந்த மாதிரி ஆகி போச்சையா, என்ன நிலவரங்கிறான். லஞ்சம்லாம் அப்படி ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் ஆபீஸ்ல போய் ஒரு 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காரு. வாங்கினாலும் என்ன பண்ணிருக்க, ஒரு சில்வர் குடத்தை கொடுத்திருக்காங்க. என்னையான்னாங்க, 500 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுக்கறவங்களுக்குலாம் நாங்க ஒரு சில்வர் குடம் பைசா கொடுப்போங்க. அப்படி ஆரம்பிச்சாங்களா? அந்த ஆள் பதறி போயிட்டா. ஐயா ரொம்ப பதறாதிய, வருஷம் முச்சூடும் குளிக்கி போட்டு கடைசியா ஒரு மாருதி கார் வேற கொடுப்போம் ஸ்பெஷல் பரிசான்றான். அப்போ இது ஒரு தொழில் மாதிரி ஆகி போச்சு. இவர் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கார். சுயநலம் எதுல இல்ல. இவர் சொன்னார், பேர் வைக்கிறாங்களாம், அப்படியே பொது நலமா. நான் கேட்கிறேன், பேரே எதுக்கு வைக்கிறான்? பேரன்னு எதுக்கு பேர் தெரியுமா? தாத்தாவோட பேர் விளங்கணும், அப்பனோட பேர் விளங்கணும், நம்ம குடும்பத்தோட பேர் விளங்கணுங்கிற சுயநலத்துலதான் இவன் பேர் வைக்கிறான ஒழிய, நீங்க சொல்ற மாதிரி காந்தி, நேரு, குப்புசாமி, சின்ன தம்பி, ஏதாவது பேர் முருகேசன், என்ன நம்ம பேர் விளங்குனா போதும். இவர் ஏதோ பயங்கரமா ஏற்கனவே இவர் எடுத்திருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான் பேரு, நீ எடுத்துறாதரா அப்படிம்பாங்க இவங்க. நான் பேர் எடுத்திருக்கேன், அதை நீ எடுத்துறாத இப்படிலாம் சொல்லி போட்டு குழப்பி விட்டுட்டு இருப்பான். அவன் பேர் வைக்கிறதுலயே ஒரு சுயநலம் இருக்கு. இன்னும் நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் பல்வேறு விஷயங்கள் மெல்ல மெல்ல சுதந்திர காலத்திற்கு மாறி போய் சுயநலத்தின் உச்சத்தில் போய் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருந்து கொண்டே இருக்கோம். எப்படி ஒரு சுயநலம் மாறி போய் கிடக்கு, இவர் இங்க உட்கார்ந்து பொதுநலம் பொதுநலன் பேசிக்கிட்டே இருக்கார். இன்னும் சொல்ல போனா, சுரண்டல் ஆட்சி என்கிற வடிவம் எதுல இருந்து வந்திருக்கு? சுரண்டான பழமொழி முந்தி சொல்லி வச்சாங்க, தேன் எடுத்தவன் விரல் சப்பாம இருப்பானா. விரலை சப்பல, இப்ப கடிச்சு கொதறி எடுத்துட்டு போயிடுறாங்க. சுரண்டி 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 போயிட்டே இருக்கு. அன்னைக்கு வேடிக்கையா இருக்கு, சேலத்துல இருந்து ஒருத்தர் லாரி ஓனர் வந்திருக்கார். வித்துவிட்டு வச்சிருந்த 70,000 ரூபாய் பணத்தை சுரண்டி 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 வரையில லாரி ஓனரா வந்திருக்காரு. போகையில வெறும் ஸ்பானரோட போயிருக்காரு. இதை பூரா காலி ஆயிடுச்சு. இப்படி வந்து சுயநலத்தில் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு இவர் என்னென்னவோ விஷயத்த சொல்லிட்டே போயிட்டே இருக்காரு. அழகா சொன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இந்த மக்கள் எப்படி இருக்கணும். அவன் சொன்னா, ஓங்கி வளரும் மூங்கில் மரம் ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகிளையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குலைஞ்சதுன்னா வளர முடியுமான்னு கேட்டான். மூங்கில் மரத்துக்கு இருக்கிற அந்த குணம் கூட இன்றைக்கு மனிதர்களில் இல்லாமல் நெட்டை மரமாக, ஒற்றை மரமாக, பனை மரம் மாதிரி நின்று கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு சுயநலம்தான் இல்லை என்று மறுத்து பேச எப்படி முத்துநிலவனுக்கும் மதுக்கூர் ராமலிங்கத்துக்கும் மனசு வந்ததுன்னே எனக்கு தெரியல. சொல்ல போனா ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லிட்டே போலாம். ஜாதி வெறி, மத வெறி, அதன் மீது வருகிற அந்த சுயநல கும்பல், இதெல்லாம் எதுல இருந்து வருது? எப்படியாவது ஆளு முன்னுக்கு வரணும், எப்படியாவது போகணும் இப்படி நினைக்கிறான். நீங்க சொன்னீங்கல்ல, தேர்தல் நேரத்தில் அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஓட்டு போடுறவன் எப்படிங்க இருக்கான்? பெரிய தத்துவத்தை பார்த்தா ஓட்டு போடுறான், அப்படியே சுயநலமா இருக்கான். லட்டு தருவாங்களா, மூக்குத்தி தருவாங்களா, தேர்தல் வந்துட்டாலே இவன் பரபரப்பா படிக்கிறான். அவ்வளவு கோடி ஒதுக்கீடுன்றாங்க, அதுல நமக்கு எவ்வளவு ஒதுக்குவாங்கன்னு தெரியலையா? இப்படி ஒண்ணுமே இல்லைன்னா 2 இட்லி ஒரு கெட்டி சட்னிக்கு ஓட்டு போட்டு போகணும் நம்மால் வந்து நினைக்கிறான். தத்துவத்தை பார்த்து ஓட்டு போடல. கதையும் கட்சியும் பேச இப்ப நேரம் இல்ல,
பொது காரியத்தில் இறங்கும் போது பேதமில்லை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லிக் கொடுத்தான். ஆனால் அந்த பொதுநல பார்வை என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு டாக்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போனான். எப்படி செத்து போனான் தெரியுமா? ஆம்புலன்ஸ் மோதி செத்து போனான். யோசிச்சு பாருங்க. டாக்டர் ஆக்சிடென்ட்ல ஆற பாதுகாக்கணும், ஆம்புலன்ஸ் அப்படி பாதுகாக்கிறதுக்கு உதவணும். அதைத்தான் ஒருத்தன் அழகா கவிதையில சொன்னா, அந்த டாக்டர் ஆம்புலன்ஸ் மோதி செத்து போனார் என்று. இந்த தேசத்தின் நிலைமை என்பதும் கூட 50 ஆண்டு காலத்தில் இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் தரும் என்று கனவு வந்த சுதந்திரம் இன்றைக்கு ஒரு விபத்தாக மாறி போய் இந்த மக்களை மெல்ல மெல்ல ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் இந்த மக்கள் மத்தியில் மண்டி கிடக்கிற சுயநலம் தான். எனவே அந்த சுயநலத்திலிருந்து இவர்கள் விடுபட வேண்டும் என்று நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலம்தான் ஒரு புதிய விடியல், ஒரு ஆனந்த சுதந்திரம் மெல்ல மெல்ல நம் தேசம் முழுக்க பரவும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த தேசத்தில் மிஞ்சி நிற்பது சுயநலமே என்று தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். இன்னைக்கு எதுல இல்ல சுயநலம் சொல்லி அவர் முக்கியமா மருத்துவத்தை பிடிச்சார். காரணம் அவர் அந்த துறையில தான் வேலை பார்க்கிறார். காரணம் அவங்க துறையை பத்தி தானே அவங்க நல்லா பேச முடியும். இன்னைக்கெல்லாம் டாக்டருங்க பார்த்தீங்கன்னா, டே அப்பா, 1 மணி நேரம் ஒரு வியாதிக்காரர் ஒருத்தர் போயிருக்காரு, 1/2 மணி நேரம் செக் பண்றாரு. நெஞ்சில ஸ்டெத்தை வச்சு மூச்சை இழு இறக்கு, நாக்குல டார்ச்சு, காதுல டார்ச்சு, கண்ணுல டார்ச்சு, கண்ணை பிதிக்கி பார்க்குறாரு. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னாரு. இதை முதலே நான் சொல்லியிருப்பேன்ல, என்னை போட்டு இந்த பரட்டி இப்போ உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டுக்கிறீங்களா? கேட்குறதுக்கு பதில் சொல்லியா? என்ன செய்யுது? நெஞ்சு வலிக்குது சார். அப்படியா? உடனே திரும்ப செக்கப் பண்ணிட்டு, என்னையால் இப்போ ஒன்று இது அவ்வளவு டெஃபினட்டாக சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு தான் என்னையால் கரெக்டாக இது என்னன்னு சொல்ல முடியும்ன்றேன். அந்த 3 நாள் அவன் படுற பாட்டு இருக்கு தெரியுங்களா? என்னென்னு நினைப்பான் தெரியுங்களா? ஏன்னா வேற ஏதாவது இருக்குமோ, ஒருவேளை 3 நாளில் முடிய போகுதோ அந்த போலப்போ. அதில் 2 பேர்த்திட்ட சொன்னான்னா அவன் புதுசாக வியாதிகளை உற்பத்தி பண்ணுவான். டாக்டர் சொன்னார், ஒரு 3 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு அப்படிமா. உடனே அவன் கேட்டேன், அப்படியா? இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பாக்குன்னு சொன்னார், அவர் 15 நாளில் போயிட்டாரு. நீ எப்படி அப்படின்னா, என்னது எப்போ போனார் அவர் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அவனுக்கு. இன்னொருத்தன் அவன்கிட்ட போய் சொல்கிறான், டாக்டர்கிட்ட நெஞ்சு வலிக்குன்னு போனேன், 3 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும்ட்டாரு. உடனே இவன் நைட்டில் தலை சுற்றணுமே அப்படிமா. அவனுக்கு இவன் உற்பத்தி பண்ணுவான் புது வியாதியை. இது வரைக்கும் இல்லை அப்படின்னு அன்னைக்கு நைட்டு சுற்ற ஆரம்பிச்சிடான். அவனுக்கு சுற்றுற மாதிரி தெரியுது, அவன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னா. காலெல்லாம் ஜிவ்வுன்னு இழுக்கணுமே. அவன் இல்லையே, இப்படிலாம் இருந்தால் தாண்டா நெஞ்சு வலி வரேன் அப்படின்ட்டு அவன் ஒரு புதுசாக 2 வியாதியை ஏற்றி விட்டு போயிடுவேன். இன்னொருத்தன் அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கீல, சீப்பாக முடிச்சிருவாரு அப்படிமா. அதாவது சீப்பாக முடிச்சிருவாருன்னா, சீப்பாக வைத்தியத்தை முடிச்சிருவாருனா, முடிக்கிறதுனா அது ஒன்று தான் அர்த்தமா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பிட்டை போட்டு விட்டு போயிடுவேன். 3 நாள் ராத்திரி அவன் தூங்குவான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வைத்தியத்தை கூட இன்னைக்கு வந்து வியாபாரமாக நினைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய டாக்டர்கள். அதனால தான் அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் தானா ஆனான்னு எழுதியிருக்கேன். அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால், தமிழ்நாடு அரசுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்பால் சொல்கிறான், அது தமிழ்நாடு அரசு இல்லை, தலைவிதியாக அவ்வளவுதான்ன்றான். எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை மாத்திரை. அந்த மாதிரி இன்னைக்கு வைத்தியமே இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, வியாபாரம் ஆகிப்போச்சுன்ட்டு ரொம்ப அருமையாக கவிஞர் ஜிவி சொன்னார். அதனால தான் நம்ம நாட்டில் எப்போ எதை எப்படி திருடுறதுல புது மெத்தட் கண்டுபிடிச்சிருச்சு. அன்னைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் சூட்கேஸை தலைக்கு வச்சு தூங்கியிருக்கான். தலையை தூக்கிட்டு சூட்கேஸை எடுத்துட்டு அதுக்கு இடையில ஒரு பெரிய அட்டைப்பெட்டியை வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டான். அவர் அப்படியே அட்டைப்பெட்டியில் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, அழகான சூட்கேஸ் அட்டைப்பெட்டியாக மாறி இருந்துச்சு. என்னடா அது? அவன் பாருங்க எவ்வளவு நிதானம் கட்டு தூங்கியிருக்கான் பாரு. தலையை எடுத்து சூட்கேஸை எடுத்துட்டு அட்டைப்பெட்டியை சொருக வரைக்கும் தூங்கிட்டே இருந்திருக்கான்னா அவன் எவ்வளவு நிதானம் இல்லாமல் இருந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய அந்த அறிவீனத்தையும் அவனுடைய பலவீனத்தையும் பயன்படுத்தி கொண்டு அவனை சுரண்டக்கூடிய அந்த காட்சியை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நாங்கள் ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு போனோம். அந்த ஊருக்கு வழி தெரியல, எங்களுக்கு எங்கன போர்டு இருக்குன்னே தெரியல. ஒருத்தன் வந்தான், எங்கே போனேன், இந்த மாதிரி இந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியலிங்க. அப்படியா, நான் வழி காட்டுறேன் உட்காருங்க அப்படின்ட்டு நெருக்கி பிடிச்சி என் பக்கத்தில் உட்காந்து, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, இப்படியே நேராக அப்படி லெஃப்டில் போங்க, இப்படியே நேராக கொஞ்சம் தூரம் போங்க, இந்த இங்கே தான் வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாம் காமிச்சிட்டு ஒரு இடத்துல நிறுத்த சொன்னேன். நிறுத்துங்க.
என்ன வந்துருச்சா அப்படின்னா, என் வீடு வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. ஏன் எங்கள் ஊர் அது வரும் போங்க அப்படியே நேரம் அப்படின்னா. கரெக்டாக எங்களை பயன்படுத்தி அவன் வீட்டுக்கு இறங்கிட்டு ஊருக்கு வழியவாது சொல்லிட்டு போனான்னா, எனக்கு அந்த ஊர் தெரிஞ்சா நான் ஏன் நடு ரோட்டில் நிற்கிறேன், என் வீட்டுக்கு எனக்கு வழி தெரியும், அவ்வளோதான். அதை இறக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் வழி கேட்டு போங்க, அங்கே ஒருத்தர் வருவார், அவர் சொல்லுவார் அப்படின்னா. அது வரைக்கும் யாரையுமே ஏற்றலை நான். அங்கிட்டு ஒரு ஆள் வேணாமடா, இவன் ஒவ்வொருத்தனையும் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு போய் சேர முடியாதுன்ட்டு எவ்வளவு தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் பாரு நம்ம. இனி பொது நலமேன்னு பேசுறதுக்கு வாங்க கவிஞர் மதுக்கூர் நன் ராமலிங்கம். அடே அப்போ அவர் போட்டிருக்க பேண்ட்டை பற்றிலாம் லாரிக்கு போடுற தார்பாய் மாதிரி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இதைத்தான் இளைஞர்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜீன்ஸ் பேண்ட். ஆனால் ஜனவரியில் போட்டால் ஜூலையில் தான் துவைப்பாங்க அந்த பேண்ட்டில். அதான் ஒரு வசதி, அதான் போட்டிருக்காரு அண்ணன் அருமையா. நடுவர், நீங்கள் போட்டிருக்க பேண்ட் என்ன பேண்ட்டு? ஐயோ கவனிக்காம விட்டேன். இளைஞர்களே, நீங்களும் ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் கவனிக்காம நான் சொல்லிட்டேன். துவைக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். இதுக்குள்ள பாரு, என் சுயநலத்துக்கும் பொது நலத்துக்கு இடையில ஒரு பரிச்சை ஆகி போச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல தலைப்புக்கு தீர்ப்பாகி போச்சு. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள், உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. இந்த அற்புதமான பட்டிமன்றத்தினுடைய நடுவரும் உலகம் சுற்றும் வாலிபருமாகிய மரியாதைக்குரிய லியோனி அவர்களே, உலகம் சுற்றும் வாலிபன்னா எம்ஜிஆருக்கு அதுல 3 ஜோடி, மஞ்சுளா, லதா, சந்திரகலா. அதுல அவருக்கு சுயநலமே கிடையாது. ஆனா நான் ஒரு படத்துல நடிச்சேன், கிழவன் ஜோடியே கிடையாது. வடிவேலுக்கும் அருண்குமாருக்கும் அப்பனா போட்டாங்க அந்த படத்துல. எங்க அப்பா நாம நடிச்ச படத்தை பார்த்துட்டு எங்கடா உன்னைய காணான்றாரு அந்த படத்துல. அப்படி அடையாளம் தெரியாம நடிச்சேன் நான் அந்த படத்துல. அதனாலதான் உங்க குடும்ப வாழ்க்கை சிக்கல் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, இது என்னமோ உலகமே சுயநல சுரங்கமா மாறிட்ட மாதிரியும், இவங்க 2 பேரும் தான் அப்படியே பெரிய பொதுநல பூங்கா மாதிரியும் வந்து வாயில வர்றதெல்லாம் 2 பேரும் மாறி மாறி வச்சிருக்காங்க. நடுவர் அவர்கள் நான் அடிப்படையில் கேட்கிறேன். அவர் கூட சொன்னார், நந்தலாலா வந்து ஆசையை துறக்க வேண்டும் என்று புத்தர் சொன்னார். எல்லோரும் ஆசையை துறக்க வேண்டும் என்று தான் புத்தரே ஆசைப்பட்டார். அவருக்கே ஒரு ஆசை, பெரிய ஆசை இருந்தது. ஏன்னா மனித குல வளர்ச்சியே ஆசையிலிருந்து தான். ஒரு காலத்துல வந்து மனிதர் காட்டு மிராண்டியா திரிந்த காலம் ஒன்று இருந்தது. எதையெல்லாம் பார்த்தோம் ஆசைப்பட்டனா அதெல்லாம் விஞ்ஞானம் உருவாக்கி கொண்டே இருந்தது. நடுவர் அவர்கள், நான் ரொம்ப தலைப்புக்குள்ள போய் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு நம்ம பக்கங்கிற தெளிவா காட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இந்த பொது நலங்கிறது எப்படி தெரியுமா? நானாவது ஒரு பக்கம் இருக்கேன்னு காட்டுறனே. இன்னைக்கு சில பேர் எந்த கூட்டணியில இருக்கானே கண்டே பிடிக்க முடியலையே. அதை எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல வந்து இயேசுவுக்கு முன்பு இயேசுவுக்கு பின்புன்னு பிறந்த மாதிரி கட்சிகளை இப்ப 2ஆ பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு. ரொம்ப நடுவர்களே, எல்லா மனிதனுக்குள்ளேயும் பொதுநல உணர்வு இருக்கு. நான் ரொம்ப அதிகமாக உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை. பொதுநலம்ங்கிறது ஜெனரேட்டர் மாதிரி. அது வந்து இருக்கிறது தெரியவே தெரியாது, அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு மின்சாரம் தடைபட்டு இருட்டு வந்தால் ஜெனரேட்டர் தன்னுடைய வேலையை துவங்குகிற மாதிரி மனிதனுக்குள்ளே இருக்கிற பொதுநலம் ஆட்டோமேட்டிக்கா சுவிட்சை போடாமலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் கம்பெனிக்கு எவ்வளவு அருமையான விளம்பரம் பார்த்தீங்களா? அவரு ஒரே கல்ல 2 மாங்காய் இல்ல 15 மாங்காய் அடிப்பார் போல இருக்கு. இல்ல போறப்போ ஒரு ஜெனரேட்டர் தரேன்னு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்திய தேசத்தினுடைய அப்படித்தான் இந்த கார்கிலை பத்தி என்னுடைய தலைவர் முத்துலன் அற்புதமாக சொன்னார். அதுவரைக்கும் மக்களுக்குள்ள இவ்வளவு தேசபக்தி இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. தேசபக்தினா என்ன? 24 மணி நேரம் இப்படியே வரப்பா நிக்கிறதா? எப்ப தேவையோ அது வரும். உதாரணமா கார்கில்ல வந்து இந்த தேசத்தை இருட்டு சூழ வேண்டிய ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அவருடைய தேச ஜீவி கூட சொன்னார், தயவுசெய்து அப்படியெல்லாம் தயவுசெய்து கொச்சப்படுத்தாதீங்க, மிகுந்த பணிவோடு கேட்கிறேன். காசு கொடுத்தால் எந்த சுயநலம் கிடைக்கும் அல்லது குற்ற உணர்ச்சி எல்லாம் கிடையாது. நான் கேட்கிறேன், திருச்சியிலே மரியாதைக்குரிய கவிஞர் நந்தலாலா இருக்கிற திருச்சி, சரவணன் என்கிற அந்த இளைஞன் இறந்து போனான். 37 நாட்களாகியும் அந்த இளைஞனுடைய உடல் கூட அவனுடைய தாய் பார்க்க முடியவில்லை. ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறார், மரியாதைக்குரிய அம்மா அவர்களே, நீங்கள் ஏதோ சரவணனுக்கு மட்டும் தாய் என்று நினைக்காதீர்கள், இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். உங்களுக்கு
பல வீரர்கள் இறந்து போகிறார்கள், அவருடைய உடல்கள் அவருடைய வீட்டுக்கு வருகிறது. ஆனால் உங்களுடைய மகனுடைய முகத்தை கூட பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த சரவணனுடைய தாய் சொன்ன பதில் பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. ஒரு வகையில் பார்க்க போனால் இறந்த என்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் என்னுடைய மகன் இறந்த பிறகும் இந்தியாவின் எல்லையிலே கிடந்து இந்த தேசத்துக்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்று அந்த தாய் சொன்னார். அது மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு ஏராளமானவர்கள் நிதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரவணனுடைய தங்கை தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை முதல்வர் சேகரிக்கிற கார்கில் நிதிக்கு கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு பொதுநலம் பாருங்கள். இன்னொன்று கூட சொல்ல முடியும், சரவணனுடைய உடல் 37 நாட்களுக்கு பின்னால் திருச்சிக்கு வருகிறது. ஒரு பூ விற்கிற ஏழை கிழவி காலையிலே சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு போய் பூவை கட்டி விற்கலாம்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு பிரேதம் போய்கிட்டு இருக்கு, ஒரு சடலம் போய்கிட்டு இருக்கு, ஏராளமான அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இவர் கேட்டார், இது யாருடைய சடலம் என்று அந்த கிழவி கேட்டிருக்கிறார். உடனே சொன்னார்கள், இதுதான் கார்கிலிலே இந்தியாவின் எல்லையை மானத்தை காப்பதற்காக போராடி உயிர் நீத்த சரவணனுடைய உடல் என்று சொன்னவுடன் 30 ரூபாய்க்கு வாங்கி வைத்திருந்த அவ்வளவு மல்லிகை பூவையும் சரவணன் சடலத்தின் மீது வீசி எறிந்துவிட்டு, வீசி எறியப்பட்டது வெறும் மல்லிகை பூக்கள் அல்ல, அந்த ஏழையினுடைய ஒரு நாள் உணவு போகட்டும், என்னுடைய ஏழையின் அஞ்சலி என்று கோடிக்கணக்கான மக்கள் இந்த கார்கில் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்றால் பொதுநலம் அவர்களுக்குள்ளே ஊறி போயிருக்கிறது. பஸ்ஸை பத்தி சொன்னாங்க நடுவர்களை. இன்னைக்கும் பஸ்ல நந்தலாலாவும் பஸ்ல சொன்னாரு, ஜீவியும் பஸ்ஸை பத்தி சொன்னாரு. ஆனா பஸ்ல பாத்தீங்கன்னா 1-2 பேர் இருக்கலாம். ஆனா ஒரு கை குழந்தையோடு ஒரு சகோதரி ஏறினால் இன்னமும் எழுந்து இடம் தருகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஒரு நிறைமாத கர்ப்பிணி பேருந்திலே நின்றால் எழுந்து நின்று நீங்கள் அமருங்கள் என்று சொல்கிறவர்களை இன்னமும் கூட பேருந்துகளில் நீங்கள் ஏராளமாக சந்திக்க முடியும். இன்னும் சில பேர் இருப்பாங்க. ஒரு பஸ்ல ஒரு பையன் உட்கார்ந்துட்டு வந்திருக்கான், அடுத்த ஸ்டாப்ல வாத்தியார் ஏறி இருக்கிறார். இவன் என்ன பண்ணிருக்கான், வாத்தியார் பார்த்தோன்னு எந்திரிச்சிருக்கான். வாத்தியார் படக்குன்னு பிடிச்சி அமைக்க உட்கார வச்சிட்டார். இந்த பையன் வாத்தியாருன்னா ஸ்கூலோட வச்சுக்க, இங்கே நீ ஏற்கனவே இடம் போட்டு உட்காருன்னார். பையன் பேசாம உட்காந்துட்டான். அடுத்த ஸ்டாப் வந்துச்சு, பையன் எந்திரிச்சான், வாத்தியார் அமைக்கி பிடிச்சி உட்கார வச்சிட்டார். அடுத்த ஸ்டாப் வந்துச்சு, பையன் எந்திரிச்சான், வாத்தியார் அமைக்கி உட்கார வச்சிட்டார். அந்த பையன் அழுதுட்டான், சார் விட்டுரு சார், நான் போன ஸ்டாப்ல இறங்க வேண்டிய வழியா, நான் உனக்கு மரியாதை கொடுத்தா எந்திரிக்கிறேன், இப்படி போட்டு அமுக்கல நீ கொண்ட கடைசி ஸ்டாப்லாம் இறக்கிடுவோம் போல இருக்குன்னு அவன் அழுதுருக்கிறான். இப்படி இருக்கிறது இல்லை. ஆனா பேருந்துகள்ல ஏன் இன்னைக்கு ஆட்டோவில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனிக்கணும். எத்தனை ஆட்டோக்கள் எழுதியிருக்காங்க, பிரசவத்திற்கு இலவசம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பொதுநலம் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, பேருந்து பத்தி பேசினாங்கல்ல, பேருந்து ஓட்டுற கண்டக்டர் சுயநலவாதியா பொதுநலவாதியா? உண்மையிலேயே ஒரு பொதுநலவாதி. சுயநலவாதியா இருந்தாருன்னா அவ்வளவு டிக்கெட்டையும் அவர்கள வச்சுக்கணும், அவரே வச்சுக்க எல்லாரும் கொடுக்குறாரு பாருங்க, அதுவே ஒரு பெரிய பொதுநலம். பஸ் ஓட்டுறாருல டிரைவர், அவர் சுயநலவாதியா இருந்தா அவர் வீட்டுக்குள்ள பஸ்ஸை ஓட்டிட்டு போனா எல்லாரையும் ஏத்திக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா போறாருனாலே அவர் ஒரு பொதுநலவாதி தான் அர்த்தம். இன்னும் கூட சொல்லிக்கிட்டே நடுவரமான தத்துவமா இருக்க. கண்டக்டர் ஒரு பொதுநலவாதி, ஏன்னா வாங்குற டிக்கெட் எல்லாம் அவரா வைத்துக் கொள்கிறார். எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு வேற. நடுவர்களே, டாக்டர் கூட அப்படி சொல்லலாம், எல்லா ஊசியும் அவரா போட்டுக்கிறாரு, அடுத்த ஆளுக்கு தானே போட்டு விடுறாரு. ஏன் சொல்றேன்னா, இவர் கண்டக்டர் வேலைக்கோ டிரைவர் வேலைக்கோ போகாம ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்ச போயிருந்தா இதை விட கூடுதலா சம்பாதிக்க முடியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் குடும்பத்தையும் காப்பாத்தின மாதிரி இருக்கணும், ஒரு 60 பேரை கொண்ட விட்ட மாதிரி இருக்கணும். எல்லா மனுஷனும் அப்படித்தான். எல்லாருமே அவங்க சொல்றபடி பார்த்தா பொதுநலம்னா என்னையா, ஒண்ணுமே இருக்கக்கூடாதியா, சட்டை போட்டாலும் சுயநலமியா, பேண்டு போட்டாலும் சுயநலமியா, என்னையா செய்யலாம், கோவணத்தோட கட்டிக்கிட்டு சாமியாரா மாதிரி இல்லாமியா. அதுக்குதான் பயங்கர சிக்கலே பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப சாமியார். இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே பலர் அடுத்தவங்களுக்கு உதவுறாங்க. இதான இயற்கை. மனிதர்கள் உண்மையிலேயே எப்படி தெரியுமா, சுயநலம் பொதுநலத்துக்கு, சுயநலங்கிறது தீக்குச்சி மாதிரி, உன்னை கொளுத்திட்டு உடனே பொட்டுன்னு கீழே போட்டுரும். ஆனா பொதுநலங்கிறது மெழுகுவர்த்தி மாதிரி, ஊதுபத்தி மாதிரி, தான் அழிந்தாலும் அடுத்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற மெழுகுவர்த்திகள். மெழுகுவர்த்தியை விட கூடுதலான பொதுநலம் உடையது ஊதுபத்தி. ஏன் தெரியுமா, மெழுகுவர்த்தி கூட அழுதுகிட்டே சாகும், சாக போறமேன்னு. ஊதுபத்தி தான் சிரிச்சுக்கிட்டே சாகும். சாகிற பொழுது கூட அடுத்தவர்களுக்கு மனத்தை கொடுத்து விட்டு சாகிற ஊதுபத்திகள் மாதிரி ஏராளமானவர்களை சுதந்திர இந்தியாவில் என்னால் அடையாளம் காட்ட முடியும். பம்பாயில ஒரு பெரிய மதக்கலவரம் நடந்து ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு மனித தெய்வமாக விளங்கிய மரியாதைக்குரிய அன்னை தெரசா அவர்கள் கடையாக ஏறி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டினார்கள். ஒரு இடத்திலே இவர் போய் கேட்ட பொழுது ஒரு முதலாளி கோபமாக நீட்டி அவருடைய கையிலே எச்சிலை துப்பினார்.
இவர் சற்றும் கோவப்படவில்லை. நீங்களாக இருந்தால் என்ன செய்ய யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிடம். இவர் சற்றும் கோவப்படாமல், சகோதரனே, நான் நிதி கேட்டேன், என்னுடைய கையிலே நீ எச்சிலை துப்பினாய், நீ கொடுத்த எச்சியை நான் வைத்துக் கொள்கிறேன், பாதிக்கப்படுகிற குழந்தைகளுக்கு இந்த கையில் வேறு ஏதாவது கொடு என்று நீட்டி கேட்டார் என்பது பத்திரிகையில வந்த பொழுது இப்படி ஆயிரக்கணக்கான அன்னை தெரசாக்களை என்னால் உதாரணம் காட்ட முடியும். ஏன் சொந்த தாய் கூட தொட்டு துடைக்க கூச்சப்படுகிற தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை செய்கிற எத்தனையோ மத போதகர்களை என்னால் இந்தியாவிலே காட்ட முடியும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒண்ணு வேணாம் நடுவர்களே, இந்த கிரிக்கெட்டை எடுத்துங்க. பொதுநலத்தையும் அங்கதான் நீங்க பார்க்கலாம். இந்த கிரிக்கெட்ல விளையாட்டு வீரர்களுக்காவது ஜெயிச்சா ஏதாவது கிடைக்கும். பார்க்கிற நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. இருந்தாலும் கூட மக்கள் எவ்வளவு ஆர்வமா அதை பார்க்கறது என்ன. அது இந்த கிரிக்கெட் வந்த பிறகு எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், 2.5 வயசு தான் ஆகுது. அது சொல்லுது, மாமா இன்னைக்கு விளையாட்டு மாதிரி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்கிறான். மொத்த வயசே 2.5 வயசு தான் ஆகுது. அதுக்கு என்னமோ ஒரு நூற்றாண்டு கண்ட கிழமை மாதிரி பேசலாம். இதை விட கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல, அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த கிரிக்கெட் தெரியாது போல இருக்கு, எனக்கு தெரியாம போட்டுக்கிட்டு இருந்தார். திருப்பி மறுபடியும் என்ன இவ்வளவு இந்தியாக்காரங்க இவ்வளவு மெதுவாக விளையாடுறாங்க, எப்படி ஜெயிக்க முடியும் இப்படி மெதுவாக விளையாண்டா அப்படின்னாரு. அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, ரீப்ளே போடுறாங்க, ரீப்ளேலே இப்படி விளையாண்டா மெயின் பிளேட்டாக விளையாண்டுருப்பாங்க வைங்கிறான் அவன். நான் ஆப் பண்ணிட்டு கிரிக்கெட் விளக்கவே முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ தமிழ்நாடு வேற ஒரு மாநிலம் கிரிக்கெட் விளையாட என்ன நினைப்பான் மனுஷன்? தமிழ்நாடு ஜெயிக்கணும், அது அடுத்த ஊர் போகுதுன்னு வைங்களேன். இந்தியாவும் வேற ஒரு நாடு விளையாடுது, அந்த நாடு ஜெயிக்கணும். வேற ஒரு நாட்டா ஆசியா கண்டம் ஜெயிக்கணும். யோசிச்சு பாருங்க, செவ்வாய் கிரகம் மனிதன் விளையாண்டா மனிதன் ஜெயிக்கணும்னு நினைப்பான். தாண்டி 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 தான் பொதுநலம் என்கிற விஷயமே வந்து சேருகிறது. என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்போ கூட சொன்னீங்க ஓட்டு போடுறதை பத்தி. நடுவர் அவர்களே, ஏதாவது கிடைக்கும் நினைச்சா மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். 47 சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த ஓட்டு போடுவதால் நமக்கு எதுவும் கிடைக்காது என்று தெரிந்திருந்தும் கூட இந்த நாட்டுக்கு ஒரு ஜனநாயகம் தேவை என்ற ஒரே காரணத்துக்காக எத்தனை பேர் சின்சியரா காலையில் குளிச்சுட்டு கியூல போய் நின்று அந்த ஓட்டை போட்டு கம்பீரமா வெளியே வர்ற அந்த முகத்தை பாருங்க. நீங்க பொதுநலம்ங்கிறது மாறி மாறி தான் வரும். நீங்க கூட வாத்தியாரை பத்தி சொன்னீங்க. வாத்தியார் இந்த சில வாத்தியார்கள் இருப்பாங்க கூட செல்ஃப் ஃபைனான்ஸ்னு வச்சு பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு வாத்தியார் ஒரு பள்ளி கல்வி இயக்குனர் ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காரு. ஒரு வாத்தியார் பரிதாபமா போய் வணக்கம் ஐயான்னு இருக்காரு. என்னங்க ஐயா வேணும்னு கேட்டிருக்காரு. ஒரு சின்ன கோரிக்கை, நான் 30 வருஷமா 1ஆம் வகுப்புக்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன், தயவு செய்து 2ஆம் வகுப்புக்கு பாடம் நடத்த அனுமதிங்க ஐயான்னு கேட்டிருக்காரு. யோசிச்சு பார்த்தா அவருக்கு ஒன்றும் அறிவு கம்மி கிடையாது. திரும்ப திரும்ப ஆனாவன்னாவே ஒரு மனுஷன் 30 வருஷமா சின்சியரா குழந்தைகளுக்கு சொல்லி தரானாவே அவன் ஒரு பெரிய தியாகி என்று அர்த்தம். எல்லா ஆசிரியர்களும் மோசமானவர்கள் நான் சொல்ல மாட்டேன். இன்னமும் கூட மாநகராட்சி பள்ளிகளில் குழந்தைகளுக்கு, குடிசை குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு சொந்த செலவில் டீ வாங்கி கொடுத்து இரவு டியூஷன் நடத்துகிற ஏராளமான வாத்தியார்களை என்னால் காட்ட முடியும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுநலம் என்பது அடிப்படையில் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. இந்த பொதுநலம் எப்பொழுது வெளியே வரும் என்றால், ஒரு தேவை வருகிற பொழுதுதான் அந்த பொதுநலம் வெளியே வரும். அப்படி கார்கிலிலே தேவை வந்த பொழுது அந்த மக்களுக்குள்ளே இருந்த அந்த பொதுநலம் வெளியே வந்தது. நடுவர் அவர்களே, நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாடு முழுவதும் இன்றைக்கு 47 தேசம் விடுதலை பெற்ற பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம் எதுவும் இந்தியாவில் நடந்துவிடவில்லை. ஆனால் இந்த இந்திய நாடு ஒற்றுமையாக இருக்கிறது பாருங்கள். எத்தனையோ பேர் முயன்று பார்த்தும், எத்தனையோ குள்ள நெறிகள் நம்முடைய ஒற்றுமையை உழைக்க பார்த்தும் இந்த இந்திய மக்கள் கம்பீரமாக நாம் இந்தியர்கள் என்கிற கம்பீரத்தோடு நிற்கிறார்களே, அதுவே இவர்கள் பொதுநலத்திலே சிறந்தவர்கள். உலகத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியை தொட்டவர்கள் கூட இந்தியாவை பார்த்து எதற்கு பயப்படுகிறார்கள் என்றால், இந்தியாக்காரன் பார்த்தா வட இந்தியன், தென்னிந்தியன், தமிழன், தெலுங்கன், மலையாளிங்கிறான். ஆனா ஒரு பிரச்சனை வந்தா இமயத்திலே இருந்து குமரி வரை ஒரே மனிதனாக எழுந்து நிற்கிறான் என்கிற பயம்தான் அடுத்தவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது. எனவே சுதந்திர இந்தியாவில் பொதுநலம் தான் உயர்ந்திருக்கிறது. சுயநலம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அதை மீறி இந்தியா முழுவதும் வியாபித்து கிடப்பது, இந்தியாவை இயக்கிக் கொண்டிருப்பது பொதுநலம்தான் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தருவதன் மூலம் நீங்கள் ஒரு பொதுநலவாதி என்று நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ஒரு சுயநலவாதி என்று உலகம் உங்களை இகழும். அப்படி பழிச்சொல்லுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் என்று அன்போடு எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே இந்த பாண்டிச்சேரியில் என்னால் யாரை நீங்கள் கணிக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இப்போ இந்த அணித்தலைவர்கள் 2 பேரும் சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது.
சுருக்கமா 3 நிமிடங்களில் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கிறத எனக்கு தெளிவா சொல்லணும். அப்பதான் என்னால் முடிவெடுக்க முடியும். யார் தொடங்கினாரோ அவர் தான் முடிக்கணும். எனவே முத்து நிலவன் பொது நலமே என்ற அணிக்கு இப்பொழுது தொகுப்புரை. பொது நிலைமை என்று தீர்ப்பு கூற முடிவெடுத்து விட்ட நடுவர் அவர்களே, டென்னிஸ் பந்து மாதிரி ஆயிட்டேன் இப்ப நான். நடுவர் அவர்களே, கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, அது எங்க ஊர்ல ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த சாட தெரியாத சக்காலத்தி கொய்யா மரத்துல ஏறிக்கிட்டு வியா வியான்னு கத்தனாலாம். இப்படி ஒரு பழமொழி என் லைஃப்லயே நான் கேட்டதில்லை. சால தெரியாத சக்காலத்து கொய்யா மரத்துல ஏறிக்கிட்டு வியா வியான்னு கத்துனாலாம். எங்கய்யா கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம்? ஒண்ணுமில்ல நடுவர்களே, ஜீவி வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னு புரியல. சாட மாடையா புரிஞ்சுக்கிறான்னு பார்த்தா கூட ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படிலாம் பேசுறாரு தெரியல. குழப்பம், அவர் சுயநல குழப்பத்துல மக்கள் எல்லாமே அப்படி ஆயிட்டாங்க. லஞ்சம், நான் முதலே சொன்னேன், லஞ்சம் ஒரு சிலர் இடத்தில் இருக்கிறது. என்னுடைய கேள்வி தெளிவாக கேட்டேன், மக்கள் சுயநலமாக இருக்கிறார்களா பொதுநலமாக இருக்கிறார்களா? மோசமான சில உதாரணங்களை வைத்துக் கொண்டு பெரும்பான்மையான முடிவுக்கு வர முடியாது. ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க, மேடைகளை போட்டு பேசுவாங்கல்ல, சிங்கம் என சீறி வா, புலி என புறப்பட்டு வா, அலைகடல் என ஆர்ப்பரித்து வா, மனுஷனா மட்டும் வந்துடாத. மனுஷனா வந்தா சிக்கலாயிரும். தனக்கு வேண்டிய வேலையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சுயநலமா இருப்பாங்க. மனுஷனா வான்னு கூப்பிட்டா அவன் மாபெரும் தலைவன், இந்த மக்களுக்காக தொண்டாட்டுகிறான்னு அர்த்தம். அவர்களை நினைத்து பாருங்கள். ஒரு சிலரை மட்டும் உதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மக்களிடத்தில் நிரம்பி இருப்பது என்ன? ஒரு சில மோசமான உதாரணங்கள். அதுவும் அவர் மருத்துவத்துறை டாக்டர் பத்தி வேற சொன்னாரு. எழுத்துக்கெல்லாம் இது இந்த தானா ஆனா பத்தி சொன்னீங்கல்ல, தானா ஆனாக்கா தலைவிதி அவ்வளவுதானே? தலைவிதியே அவ்வளவு. எங்க ஊர்ல அதுக்கு வேற அர்த்தம் சொல்லுவாங்க. என்ன? இந்த மாத்திரை சாப்பிடுறதுனால தீர்றது இல்ல, தானா ஆனா உண்டு. அது மாதிரி நடுவர் அவர்களே, இவரு நம்ம ஜீவி வேலை பார்க்குற ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்துச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பதில் எழுதி கொடுத்தாரு. இந்த பொண்ணு எழுதி கொடுத்த லவ் லெட்டருக்கு அவர் பதில் எழுதி கொடுத்தது அந்த பொண்ணால புரியல. இல்ல ஒண்ணுமே புரியல, என்ன கிட்டிமிச்சின்னு எழுதியிருக்க. உடனே பக்கத்துல இந்த ஜீவி அவருக்கு யோசனை சொன்னாரு, டாக்டர் எழுத்த கம்பவுண்டர் கரெக்டா படிச்சிருவாரு, கம்பவுண்டர் கொண்டு கொடுங்க, என்ன எழுதியிருக்காருன்னு படிச்சு சொல்லுவாரு. அப்போ கம்பவுண்டர் கொண்டு அந்த அம்மா நீட்டுச்சு. அவரு 2 ஆஸ்பிரோ மாத்திரையை எடுத்து கொடுத்தாரு, ஒரு ஹார்லிக்ஸை வாங்கி சாப்பிடுங்கன்னாரு. நடுவர் அவர்களே, என்ன எதுக்கு உதாரணம்னு ஒன்றும் புரியல. டாக்டர் பத்தி சுயநலமா இருக்காங்க. டாக்டர் பத்தி மட்டும் இல்ல, ஒவ்வொரு செக்ஷன்லயும் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. அதே போல் தியாகிகளாக இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள், தியாகிகளாக இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தியாகிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற அறிவொளி இயக்கத்தில் இருக்கிறார்கள், தியாகிகளாக இருக்கிற எல்லா பகுதியும் இருக்கு. என்னுடைய கேள்வி, பெரும்பான்மை எது? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். மக்கள் எப்படி இருக்கிறார் என்பதுதான் கேள்வி. அந்த மக்களை பற்றிய கேள்வியில் பெரும்பான்மை குணமாக இருக்கிறதா சுயநலமாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு கிளாஸ் டீ, ஒரு கிளாஸ் டீ, இப்ப நான் கொடுத்ததுக்காக சொல்லல, திரும்பி கொடுக்க போறாங்கிறதுக்காக சொல்லல. ஒரு கிளாஸ் டீல 1.5 ரூபா 2 ரூபா அல்பம் நினைப்பான். ஆனால் அகில இந்தியாவும் அதில் கை வைத்திருக்கிறது. அந்த தேயிலை விளையிற இடம் அசாம் காடு. அதை பொடி பண்ணி பவுடர் ஆக்குறாங்களே, அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஃபேக்டரி. அதுல கட்டுற பேப்பர் இருக்கு, அது மத்திய பிரதேசத்தில் இருக்கு. அதை கட்டுற சணல் இருக்கு, அது மேற்கு வங்காளத்தில் இருக்கு. அதை ரயில் பெட்டியில் அனுப்புறதுன்னா அந்த ரயில் பெட்டி தயாரிக்கிற இடம் சென்னை பெரம்பூர்ல இருக்கு. அதை தயாரிக்கிற நிலக்கரி கர்நாடகாவில் இருக்கு. அதுல போடுற கிளாஸ், அதை ஊத்துற கிளாஸ் ராஜஸ்தான்ல இருக்கு. அல்பம் 1.5 ரூபா டீயிலேயே அகில இந்தியாவும் இருக்குமானால் சுயநலமாக இருக்கிற எந்த இடத்திலும் ஏதாவது பணி நடக்க முடியுமா? போண்டா, இது போன்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சுயநலமாக ஆரம்பித்து பொதுநலமாக வருகிற போதுதான் அதை மக்கள் வரவேற்பார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சோறு திங்கிறது சுயநலமா? சட்ட போட்டுக்கிறது சுயநலமா? நியாயமான வணிக நிறுவனம் என்றால் சுயநலமாக தொடங்கி பொதுநலமாக விரிவடைகிற போதுதான் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் மக்கள் என்றைக்கும் பொதுநல விரும்பிகள். அப்படி இருப்பதனால் தான் சமூகம் மாறி 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 முன்னேறிக்கொண்டே வருகிறது. சுயநலமாக இருந்திருப்பார்களே ஆனால் அடித்துக் கொண்டு சாகிற ஆடு மாடுகளைப் போல விலங்குகளைப் போல மனித குலம் அழிந்து போயிருக்கும். சுதந்திரத்திற்கு பிறகு ஓரளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மக்கள் பெரும்பான்மையாக பொதுநலவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் நடுவர்களே என்று கேட்டுக்கொண்டு, 2000 வருஷத்துக்கு முந்தைய சிலப்பதிகார காலத்துல பாண்டியன் தவறான தீர்ப்பு சொன்னதனால முதல் முறையா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனா.
அப்படியெல்லாம் நீங்க போகக்கூடாது, நல்ல தீர்ப்பை சொல்லி நாடு முழுதும் வரணும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வாழ்த்தையா எனக்கு. ஒவ்வொருத்தரும் மிரட்ட பாரு. அடே அப்பா. இப்பொழுது கவிஞர் நந்தலால் அவர்கள் சுயநலமே என்ற அணிக்கு தொகுப்புரை. ஒரு சின்ன டீல ஒரு சுயநலம் வெளிப்பட்டுருச்சியா, எவ்வளவு அதெல்லாம் சரிதான். அசாமில் விளைஞ்சு இங்க வந்து பேப்பர்ல கட்டி கொடுத்து, ஆனா நாங்க குடிக்கும்போது வெறும் மரத்தூள்ல செஞ்ச டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கோம்ங்கிறத முத்தரலவன் தயவு செய்து மறந்துடக்கூடாது. அதுலதான் சுயநலம் இருக்குது. ஆமா, நமக்கு கொடுக்கிறது சூப்பர் டஸ்ட் டீ தான். சூப்பர் டஸ்ட். டஸ்ட்னாலே அது என்னன்னு தெரியும், வெறும் குப்பை. அதுலயும் சூப்பர் டஸ்ட குடிச்சுக்கிட்டு இருக்க ஆளுகள்கிட்ட போய் டீல இருக்கிற பொதுநலத்தை விளக்கிக்கிட்டு இருக்கிறார் முத்தரலவன். நடுவர் அவர்களே, உங்க பின்னாடி ஒரு அற்புதமா தேசிய கொடி வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. சுயநலமா பொதுநலமா 47 நேரு அந்த கொடியை ஏத்தும் போது அந்த கொடி நேரா தான் பறந்துகிட்டு இருந்துச்சு. 50 வருஷம் முடிஞ்ச உடனே கொடி அரசாங்கம் வளைச்சு பறக்க முடியாது. என்னையா அர்த்தம்? என்னையா அர்த்தம்? அப்படி வளைஞ்சு பறக்கிறதுல என்ன சொல்லுது அரசே? என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாதாரண எளிய ஏழை இந்தியன் எங்க போனாலும் அவன் வளைஞ்சு குடிஞ்சு நிமிந்து வாழ வேண்டிய நிலைமையை இந்த நாடு உருவாக்கிருச்சுன்னு தானே பார்த்தோம். இந்த கொடிக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு பள்ளிக்கூடத்துல? மேல இருக்கிறது ஆரஞ்சு, இது வெள்ளை, பச்சை, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஸ்கூல்ல? மேல இருக்கிறது ஆரஞ்சு என்றால் தியாகம், நடுவில் இருக்கிற வெள்ளை தூய்மை, கீழே இருப்பது வளமைன்னு சொன்னான் பச்சைக்கு. ஆனா இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற மத மோதல் எனக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்திருக்குது. மேல இருக்கிற ஆரஞ்சு இந்து, இடையே இருக்கிற வெள்ளை கிறிஸ்தவன், கீழே இருக்கிற பச்சை இஸ்லாமியன், இந்த 3 பேரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே இந்தியா வாழும் என்கிற நிலையை யார் உருவாக்குனாங்கிறத பத்தி எனக்கு தயவு செய்து சொல்லணும். அங்கேருந்து வர்றாரு நிலவே. நல்லா சொன்னார் எங்க அருமை கவிஞர் ஜிவி நடந்து கொண்டிருக்கிற ஜாதி மோதலை பத்தி. நான் தெளிவா சொல்றேன். எங்க ஸ்கூல்ல இந்த தமிழ் வாத்தியார்களுக்கு எல்லாம் தமிழ் பாடத்துக்கு கோடான ரோட்ஸ் தான் வைப்பாங்க. திடீர்னு எங்க ஊர்ல ஒரு பெரிய கலாட்டா ஆகி போச்சு. ஒருத்த கம்பு எடுத்துட்டு சண்டைக்கே போயிட்டான் கடைக்கு. இல்ல என்னடா எல்லா வருஷமும் கோனார் நோட்ஸ் விற்கிறீங்க, என்னைக்குடா எங்க ஜாதி நோட்ஸ் நீங்க விற்க போறீங்கன்னு கேட்கிற மாதிரி நாடு உருவாகி இருக்குது. ஜாதியில மோதிக்கிட்டு இருக்கிறான். மத மோதல் எங்கு பார்த்தால் நடந்து கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது எங்க வீட்டுக்கு ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு ஆள் வருவார். என் வீட்டுக்கு வர்ற மாதிரி எங்க வீட்டுக்கு போனாலும் பசங்களை கணக்காக கேட்பார். பயலுக்கு அங்கே வந்தவன் வீட்டுக்குள்ள வருவார் விருந்தாடி மாதிரி வந்து 16 எவ்வளவு அப்படிம்பார். 10ல் 5 போனா எத்தனை, 32 52 எத்தனைன்னு கேட்டே இருப்பார். முத்துநலவ மாதிரின்னு வச்சுக்கங்களேன். சரி, ஒரு பயங்கரமான கணக்கில் ஆர்வம் போல இருக்குது. பசங்களுக்கெல்லாம் எப்படி மேத்ஸ் சொல்லி கொடுக்குறாரு இவர் ஒரு சிறந்த முத்துநலவன் மதுக்கூர் மாதிரி பொதுநலவாதின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், என்ன சார் எங்க வந்தாலும் கணக்கா போட்டு கேட்குறீங்க, பயலுகளை அறிவலை சிறந்த முறையில் கொண்டு வந்து முயற்சிக்கிறீங்களான்? அவர் சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்படி கேட்டாதான் பயலுக்கு பக்கத்தில் வர மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்தாங்கன்னா பிஸ்கட் கேட்பாங்க, முட்டாய் கேட்பாங்க. இதை வாங்கி தரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுறணும். கணக்கு கேட்டா ஓடி போயிருவான். அதனால நான் கணக்கா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு இந்த பொதுநலங்கிறது அப்படித்தான். பார்க்கறதுக்கு மேல் தோற்றத்துக்கு பொதுநல மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருக்குமாகவே பட்டுக்கோட்டை அருமையான கவிதை எழுதி வச்சான். யாரு? முத்துநலவனுக்குன்னே எழுதினான், மதுக்கூருக்குனே பட்டுக்கோட்டை சொன்னான். பொதுநலம் பேசும் புண்ணியவான்கள் போக்கினில் அநேக வித்தியாசம், புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கும் வெளிவேஷம் என்று பட்டுக்கோட்டை இந்த 2 பேரை பத்தி தான் எழுதினா. வெறும் வெளிவேஷம். நான் தெரியாம கேட்கிறேன், உண்மையாகவே இந்த நாடுல அற்புதமான பொதுநலம் தான் விளங்குதுன்னு சொன்னா, ஓட்டு போடுறத பத்தி 2 பேரும் மாறி மாறி பேசி மதுக்கூறு வரிசையில் என்று ஓட்டு போடுகிறார்கள். ஓட்டு போடுறோம், நல்லதுதான். கையில ஒரு கருப்பு புள்ளி வைக்கிறாங்க, என்ன அர்த்தம்? 5 வருஷம் முடியும் போது அந்த கருப்பு உன் மூஞ்சி முழுதும் பூசப்படும் என்ற பொருளில் ஆரம்பத்திலே கருப்பு வச்சு விடுறான்ல, அதை பத்தி நீ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏயா அந்த நாடு இப்படி ஆச்சு? நாங்க திரும்பி திரும்பி கேட்டா மதுக்கூர் இவங்க 2 பேரும் கார்கில் கார்கில். நான் தெரியாம கேட்கிறேன், இந்த அணிக்கு பேரே கார்கில் அணி நீங்க பேர் வச்சிருந்திருக்கலாம். சரவணனின் தாய் சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு இருக்கிற கவலை, இந்த பொதுநலத்தை இந்த நாட்டில் சுயநல சக்திகள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பதுதான் எனக்குள் இருக்கிற கேள்வி. அங்கு உரை பணி, உலகத்திலேயே அதிக குளிரடிக்கிற இடம் கார்கிலும் கிராஸும். ஆனா அங்கு ரத்தம் சிந்திய ஏழை இந்தியனின் ரத்தத்தில் ஏசி அறையில் உட்கார்ந்து இருக்கிற சில அரசியல்வாதிகள் முதலெடுக்க பார்க்கிற சுயநலத்தை இந்த தேசம் கண்டுகொள்ளாமல் போனால் என்ன இந்த தேசம்? நான் தெரியாம கேட்கிறேன். எங்க வீட்டுல தான் அங்க இருக்கு. இப்போ எங்க வீட்டுல திடீர்னு ஒருத்தர் வர்றார், ஒரு போலீஸ்காரர் வந்து நின்றுட்டு, நேத்து இவர்கள் வீட்டில் சொம்பு திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது, நேத்து எங்க வீட்டுல கொல்ல போச்சு, காணால் போன மெத்தை திரும்பி வந்துருச்சு, எங்க வீட்டுல காணா போன கட்டில் திரும்ப வந்துருச்சு, அங்க காணா போன அண்டா திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருக்கிறார் போலீஸ்காரர். அப்படியே பொதுநலவாதிகள் துடிச்சு போயிடுறோம்.
எல்லாம் கூட சேட்டான் என்ன மாதிரி ஒரு அப்பராணி எழுந்திருச்சு எல்லாம் சரிண்ணே திரும்பி வந்துச்சு திரும்பி வச்சுங்களே இந்த சொம்பு அண்டா மெத்த கட்டு எல்லாம் என்னைக்கு போச்சுன்னு எவனாவது ஒருத்தன் கேட்கணும்ல எல்லாம் அந்த குன்று திரும்பி வந்துருச்சு இந்த குன்று திரும்பி வந்துருச்சுன்னா இதெல்லாம் என்னைக்குப்பா போச்சு இப்படி போனதுக்கு இந்த நாட்டில் சுயநல சக்திகள் எவ்வளவு காரணம் என்கிற கணக்கு என்னன்னு கேட்கணும்ல வெறும் பொதுநலம்னு தேசபக்தின்னு சொல்லி நான் மரியாதை அன்போடு சொல்றேன் நடுவர் அவர்களே தீர்ப்புல சொல்லுங்க இந்த வீரர்கள் சிந்திய ரத்தம் நாம் கொடுத்திருக்கிற 41 கோடி ரூபாய் சாதாரணமானதல்ல ஏழை எளியவர்கள் கொடுத்தது மிக அற்புதம் ஆனால் அதற்கு பின்னே இருக்கிற அரசியல் தவறுகள் இந்த நாட்டில் மீண்டும் மக்கள் ஏமாந்து விட போய் கூடாது என்பதை தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிடணும் ஏன்னா ஜாதி ஜாதி ஜாதின்னு ஜனங்கள் எங்க பார்த்தாலும் மோதிக்கிறான் எங்க பார்த்தாலும் ஜாதி சங்கங்கள் பள்ளிக்கூடத்தை பத்தி நீங்க அற்புதமா சொன்னீங்க எப்படி நான் தெரியாம கேட்கிறேன் நல்லாதான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு இந்தியாவில் ஏழைகளுக்கு கல்வி சொல்லி தரணும்னு ஊருக்கூரா பள்ளிக்கூடம் திறந்த காலம் போக இன்னும் எவனாவது ஒருத்தன் ரோட்ல பேன்னு போனான்னா அவன் 3 பிள்ளைக்கு அப்பான்னு அர்த்தம் அவன் வீட்டுல 2 பிள்ளைங்க நர்சரி ஸ்கூல்ல படிக்கிறான்னு அர்த்தம் 10,000 15,000 ஆயிருச்சு ஒரு கவிஞன்னா வேடிக்கையா கேட்டான் இயேசுநாதர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்பதற்காக பாதிரிமார்களே இப்படி கறக்காதீர்கள் என்று ஒரு கவிஞன் சொன்னது போல காசு என்பது எப்படி ஆகி போயிருக்கு கல்வியை நாட்டில் விற்கிறான் ஏலம் போட்டு விற்கிறான் அது சுயநலம் இல்லையா நான் தெரியாம கேட்கிறேன் சொல்றாரு கிளாஸ் அங்க தயாரிக்கப்படுது இங்க எங்க தயாரிச்சா கிளாஸ் எங்க தயாரிச்சாலும் கிராமத்துல தாழ்த்தப்பட்டவனுக்கு தனி கிளாஸ் கொடுக்கிற சமூகமாக இருக்கா இல்லையா கிராமத்துல போனா 2 கிளாஸ் ரெட்ட கிளாஸ் உயர் ஜாதிக்காரனுக்கு ஒரு கிளாஸ் கீழ் ஜாதிக்காரனுக்கு ஒரு கிளாஸ் வச்சிருக்கிற சமூகம் பொதுநலமிக்க சமூகமா இன்னை வரைக்கும் இருக்கே எல்லா ஊர்லயும் இருக்கே எங்கள் மாவட்ட கவிஞன் சித்திரபாரதி அற்புதமாக கேட்டான் ஒரு கவிதையிலே தனித்தனி கிளாஸில் டீ விற்ற காசு மட்டும் போய் விடுவது ஒரே கல்லாவில் என்று ஒரு கவிஞன் கவிதை எழுதுவது போல தேசம் நாரி கிடக்கிறதே ஜாதியவாதிகள் ஜாதிய சக்திகளிடம் இதுக்கெல்லாம் என்ன பதில் நான் தெரியாம கேட்கிறேன் கல்வியில சுயநலம் ஜாதியில சுயநலம் மதத்துல சுயநலம் மக்கள் ஒற்றுமையாக வாழ முடியாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் மதவெறி ஊட்டப்படுகிற தேசம் லஞ்சம் எங்கு பார்த்தாலும் ஊழல் என்று தேசமே நாரி போய் கிடக்கிற ஒரு சூழலில் இந்த நாட்டில் இருப்பதெல்லாம் பொதுநலம் சொன்னா இந்த 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றதை தவிர எனக்கு வேறொன்றும் சொல்வதற்கு தோன்றவில்லை நீங்க நல்ல நடுவர் எனக்கு தெரியும் நடுவர் எனக்கு தெரியும் சுயநலம்னு தீர்ப்பு சொல்வதன் மூலம் மக்களை திருந்துவதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் நீங்க ஆனா மேம்போக்கா பொதுநலம்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிற சுயநலத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று மக்கள் புரிந்து கொள்வார் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி பயங்கர வில்லங்க பார்ட்டிகளா இருக்கு இப்ப எனக்கு என்ன சொல்லணும்ங்கிறத எனக்கே மறந்து போச்சு ஏன் இவங்க 2 பேர்த்தையும் திரும்ப பேச வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு காரணம் என்னன்னா இவங்க அணித்தலைவர்கள் 2 பேரும் மிக வெற்றிகரமான விவாதம் பண்ணி இப்ப என்னை என்ன நிலைமை கொண்டு போயிட்டாங்கன்னா சுயநலமும் தான் பொதுநலமும் தான் அப்படின்னா இதை 6 மணிக்கே சொல்லியிருந்தா நாங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்பேன் 2 மணி நேரம் மாறி 4 பேர்த்த பேச விட்டுவிட்டு சுயநலமும் தான் பொதுநலமும் தான் இதை சொல்றதுக்கு ஒரு நடுவர் வேணுமாக்க நான் கூட சொல்லிவிடுவேன்ல இந்த மாதிரி தீர்ப்பை உண்மையிலே இவ்வளோ பெரிய அரங்கு நிறைந்த இந்த நிகழ்ச்சியில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் யாராவது போகணும்னா தனித்தனியாக போங்கன்னு நீங்கள் போகிற மாதிரி தெரியல பாண்டிச்சேரியா திண்டுக்கல்லாங்கிற பட்டிமன்றத்தில் ஜெயிச்சது பாண்டிச்சேரி தான் திண்டுக்கல் தோத்து போச்சு காரணம் அப்படி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காரணம் தலைப்பு என்ன நாட்டுக்கு தேவையான தலைப்பு ஏதோ லியோனி சினிமா பாட்டை தவிர வேற ஒன்றும் பேச தெரியாது அவருக்கு அவர் குரூப்ல என்ன பேச போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு உண்மையில இப்படி தலைப்பும் நாங்கள் பேசி ஆகணும் நாட்டுக்கு சில சமயம் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த தலைப்பை மிக அருமையாக வரவேற்று ரசித்து கேட்ட அற்புதமான ரசிகர்களை இந்த பாண்டிச்சேரியில் அருமையாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நவநீத் அசோசியேட்டும் ஹோண்டா ஜெனரேட்டர் நிறுவனம் நல்ல ரசிகர்கள் அதனால தான் அவங்கள்ட்ட நான் எவ்வளவு நேரம் நிகழ்ச்சி நடத்துறதுன்னு கேட்கல ஒரு ஊரில் போய் கேட்டேன் நான் எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தம்பி நாங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம்னாரு அதுக்கு ஏன் என்னையை கூட்டி வந்த திண்டுக்கல்ல இருந்து நாங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டே காப்போம்டா நீ மேடையை போட்டு பேச வேண்டியதானே அப்படிங்கிறாரு இவர்களெல்லாம் வீட்டிலேயே படுத்துக்கிட்டே காப்பாருங்களாம் நானும் அனாதை பே மாதிரி தனியாக உட்காந்து எப்படி பேசுறது என்னையால முடியாது தனி பேச்சு முடியாது நீங்களாம் ரசித்து கேட்டு கேட்டு பேசிய பழகி போச்சு எனக்கு அதனால தான் சினிமாவில் நான் நடிக்கும்போது என்னால் நடிக்க முடியல காரணம் டைரக்டர் ஒரு காட்சி க்ளோஸ் அப் ஷாட் அதாவது என்னன்னா இறக்கப்படுற மாதிரி ஒரு இறக்கப்படுங்க சார் அப்படி ஒரு காட்சி வருது உங்கள் மகளுக்கு உங்களால் திருமணம் முடித்து கொடுக்க முடியல அதை நினச்சி இறக்கப்படுங்க அப்படின்ட்டார்
கேமரா பக்கத்தில் வச்சுட்டு இறக்கப்படுங்க சார், ரியாக்ஷன் இறக்கப்படுங்க அப்படின்னாரு. நான் அப்படியே இறக்கப்பட்டேன். எங்கள் டைரக்டர் இப்படியே பார்த்துட்டு, சார் இது திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு, இது இறக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. ஆனால் எப்படியா நான் இறக்கப்படுறது அப்படின்ட்டு அப்புறம் அந்த கிளிசரினை கொஞ்சம் வாங்கி கண்ணில் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி செவந்துருச்சு, செக்க செவேர்னு இறக்கப்பட்டேன். டைரக்டர் அப்பையும், சார் இது கஞ்சா அடிச்சுட்டு பார்க்குற மாதிரி இருக்கு சார், இது இறக்க மாதிரி தெரில சார். திரும்ப கிளிசரினை வலிச்சு எறிஞ்சிட்டு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோக சம்பவத்தை மனசில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே வருத்தப்பட்டு இப்படின்னா வெரி குட் ரியாக்ஷன் எடு, டேக் 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 அப்படின்னு எடுத்தார். காரணம் என்னன்னா, எனக்கு கைதட்டு கேட்டு கேட்டு அப்படி பேசிய பழகி போச்சு. அதனால அந்த படத்தில் நான் அடிக்கும்போது இங்கிட்ட 3 பேர்த்து கைதட்டுறதுக்குன்னே உட்கார வச்சிருந்தார் டைரக்டர். சார் டைலாக் பேசுறேன்னா கைதட்டனேன், இல்லாட்டி அவர் ஒழுங்காக பேச மாட்டார் அப்படின்னு. அப்படி ஆகிப்போச்சு, பழகி போச்சு. அதனால் நல்ல ரசிகர்கள் சுயநலமா பொது நலமா தீர்ப்பு சொல்லணும். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார் நம்ம நாட்டுக்கு, பெரிய விவசாய அதிகாரி, ஃபாரின் விவசாய டாக்டர் பட்டம் வாங்கினவர், டாக்டர் இன் அக்ரிகல்ச்சர் வந்தார். ஏகப்பட்ட படிப்பு படித்தவர். இங்கேருந்து போய் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்காரு. நம்பால் ஒரு ஆள் தலைப்பா கட்டிக்கிட்டு பனை மரத்தடியில் உட்காந்துருக்கேன். அவர் வந்து கேட்டிருக்காரு, நீ இந்த மரத்தை வளர்க்குறதுக்கு அம்மோனியம் சூப்பர் பாஸ்பேட் போடுறியா? அதெல்லாம் இல்லைங்க, ஆட்டு புழுக்க தான் நான் போட்டுக்கிருக்கேன் அப்படின்னு இருக்கேன். இல்லை, அது நிறையா வளர்ந்த பிற்பாடு கால்சியம் சல்பேட் போடுறியா? இல்லைங்க, இந்த குப்பையை மண்ணில் போட்டு தோண்டி திருப்பி அதை அள்ளி போடுவேன், இல்லாட்டி மாட்டு சாணியை போடுவேன் அப்படின்னுக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு போட முடியாதுங்க. இல்லைங்க, இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தேங்காயை வச்சிங்கன்னா 50 தேங்காய் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம மரம் கொடுக்காதுங்க. அட என்னையா தேங்காய் கொடுக்காதா அப்படின்னு. மரத்தை நல்லா பாரு, இது இப்போ தென்னை மரம் இல்லை பனை மரம். பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ அமெரிக்காவில் போய் என்னத்தையா படிச்ச அப்படின்னா, ஓ ஐ எம் சாரி அப்படின்ற. என்னடி போயா முதல்ல, எனக்கு தெரியும், எங்கள் நாட்டுக்கு எனக்கு தெரியாது. படித்த படிப்பு இன்னைக்கு சமுதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சுயநலம் இன்னைக்கு படித்தவர்கள் மத்தியில் இருக்குது. படிச்சுட்டா சில பேர் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டேங்கிறான். சில பேர் அதிகம் படிக்க படிக்க பேச்சை குறைச்சிடுறாங்க. இந்த இப்படியே இருக்கேன், ஏன் ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னா, இல்லை ரொம்ப படிச்சிருக்காரு அப்படின்னா, இப்படி இருக்கானே கடிச்சு பிடிவான் போல இருக்கு யாரையாவது அப்படின்ட்டு இப்படியே இருப்பாங்க. என் பக்கத்தில் இன்னைக்கு ட்ரெயினில் ஒருத்தர் உட்காந்து வந்தார். நாங்களும் ஜோக் கடிச்சு அப்படி சிரிச்சுக்கிட்டு வர்றான். அந்த மனுஷன் தான் பயந்துட்டேன் அந்த மனுஷனை. அப்புறம் முடிஞ்ச பிற்பாடு, லியோனி சார் நான் உங்கள் கேசட்லாம் கேட்டேன். நல்லா கேட்டையா நீ கேட்கறத விட கேட்காம இருக்கிறது ஐயா நல்லது அப்படின்னு. ஒரு சலனமே இல்லாத ஆள் என் கேசட்டை கேட்டிருக்காருன்னா உண்மையில எப்படி கேட்டிருப்பாருன்னு யோசித்தேன் நான். இப்படியே அசையாம உட்காந்துட்டு வந்தார். இன்னொரு கோஷ்டி அங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ட்ரெயின் புறப்பட்டதுல இருந்து என்னென்ன வருதோ அம்புட்டையும் திங்கினான். இட்லி வடை வாங்கி பரட்டி அடித்தாங்க, போலி வாங்கி தின்னாங்க, பெலாச்சொலை வாங்கி ஆளுக்கு 5 தின்னாங்க. அது முடிஞ்ச பிற்பாடு டீ குடிச்சாம்பாரு. பயந்துட்டேன், என்ன வினோதமான பார்ட்டியா, செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்திருப்பாங்களோன்னு பயந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். வினோதமான மனிதர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆளுகளை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நாட்டில் வெறும் சுயநலம்தான் பெரிய இருக்குன்னு எப்படி இவங்க முடிவுக்கு வந்தாங்க கேட்குறாங்க அவங்க. இதே பாண்டிச்சேரியில் நடந்துச்சுல ஒரு சம்பவம். ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்துவிட்டு தன் அண்ணனுடைய மனைவியை கொலை செய்தான் என்பதற்காக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் ஆயிரக்கணக்காக பள்ளி மாணவிகள் உட்பட அதற்கு நியாயம் வழங்குன்னு சொல்லி ஊர்வலமாக வந்த காட்சி தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது சுயநலம் பொதுநலம் இன்னும் சாகவில்லை என்பதை இந்த பாண்டிச்சேரியில வந்து நீங்க நிரூபிச்சு காட்டினீங்க. அந்த கொலை இங்கு பார்வதி ஷா என்ற அந்த பெண் கொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் வழங்க வேண்டும் கேட்கிறாங்கல்ல. எங்கிருந்து வந்தது இந்த உணர்வு? வெறும் சுயநலத்திலிருந்து வருகின்ற உணர்வா? யாரு கேட்டா இந்த கட்சி ரொம்ப ஆணித்தரமா கேட்குது. இப்படிதான் ஒருத்தர் மிலிட்டரியில இருந்துட்டு வந்து ஒரு பெரிய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டுக்குள்ள ஒரு சுண்டலி உள்ளுக்க வந்துருச்சு. அவர் பெரிய அந்த பெரிய துப்பாக்கி எடுத்து சுண்டலியை சுட போறாரு. தள்ளு தள்ளு தள்ளுன்னு டப்புங்கிறாரு. அது அங்கிட்டு ஓடுது, அங்கிட்டு ஓடுது, இங்கிட்டு ஓடுது. சுட்டு சுட்டு பாக்குறாரு, குண்டு பூரா திந்துருச்சு. அப்புறம் அங்கிட்டு இருந்து ஒரு வேலைக்கார அம்மா திடீர்னு ஒரு விளக்கமாத்த எடுத்து நச்சுன்னு சாச்சு சுண்டலி செத்து போச்சு. அப்பதான் சொல்லுவோம், துப்பாக்கியை கொஞ்சம் வையா, நீ சுண்டலியை சுடுறதுக்கு போய் துப்பாக்கி தேவையா அப்படி. உண்மையிலே இந்த நாட்டை பிடித்திருக்கிற மதவெறிக்கு ஒரு மிகப்பெரிய சட்டம் போட்டுத்தான் தீர்வு காண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாதாரண மக்களினுடைய
ஒற்றுமை போதும் இந்த மதவெறி சக்தியை அப்புறப்படுத்துவதற்கு. அது மாதிரி ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சு தான் அந்த சுண்டலியை சுடணும்னு அவசியம் இல்லை. ஒரு விளக்கமாறு அந்த 5 குச்சி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அப்படி சேர்ந்தா தான் அந்த சுண்டலியை அடிச்சு காலி பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒற்றுமை இன்னும் மக்களிடம் இருக்கிறது. இந்த தேசிய கொடிக்கு விளக்கம் சொன்னார் பார். ஆரஞ்சு கலர் இந்து, வெள்ளை கலர் கிறிஸ்துவம், பச்சை கலர் இஸ்லாமியம். இந்த மூன்றும் நடுவில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் என்ற அந்த தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இன்னும் மக்களிடம் அழியாமல் இருக்கிறது. ஒரு 5 பேர் தான் அந்த கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. உண்மையிலே தென் மாவட்டங்களில் அந்த கலவரம் முடிஞ்ச அடுத்த நாள் நாங்கள் ஒரு ஊரில் போய் பேசணும். அந்த ஊர் பேரை சொல்லுற தப்பு இல்லை, பரமக்குடி. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே முந்தின நாள் தான் துப்பாக்கி சூடு நடந்த நேரம். நாங்கள் அடுத்த நாள் உட்காந்து பட்டிமன்றம். இதனால் தைரியமாக போயிட்டேன். ஏன்னா எங்கள் ஊரில் கேட்டாங்க, எந்த ஊருக்கு போகிற? பரமக்குடிக்கு. போயிட்டு வருவேன், வந்தால் தான் உண்டு. எங்கே போகிறேன்னு ஞாபகம் இருக்கா? தெற்கு மாவட்டம், ஒரே ஜாதி கலவரம், பரவாயில்லையா அப்படின்ட்டு பயந்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இங்கே சேருக்கு பின்னால் இருந்த ஃபேனு டம்முன்னு விழுந்துச்சு. அந்த ஃபேனு போச்சுடா, கடைசி மேடை தான் போல இருக்கா அப்படின்னு மிரண்டு போனேன். ஃபேன் விழுந்துச்சு. அதை வச்சு ஆரம்பித்தேன் நான். ஒரு சத்தம் கேட்டோடனே எல்லாரும் பதறி போய் எந்திரிக்கிறீங்களே, இந்த பயம் நிறைந்த வாழ்க்கை தேவையா? இந்த ஜாதியற்ற ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி மேடையில் இருக்க அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை ரசித்தார்கள். மக்கள் ஒரு 10,000 பேர் அந்த கருத்துக்கு கைதட்டினாங்க. அப்ப சொன்னேன், ஒரு 10 பேர் சுயநல சக்தி தான் இந்த ஜாதி கலவரத்தை தூண்டுகிறதை ஒழிய மக்கள் அனைவரும் ஜாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பொதுநலமே ரைட்டு. அடுத்து இவர் என்ன சொல்றாரு? பொதுநலம்னா நேரம் இந்தியா உலகத்திலே நம்பர் 1 வந்திருக்கணும். எங்க இருக்கு? அப்படியா இருக்கு? இல்லையே. சாமியை கூட சுயநலத்துக்கு தானே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு நம்ம ஆளு. சாமியவே சுயநலத்துக்கு தானே பயன்படுத்துதுங்க. எங்கள் ஊரில் அந்தோனியார் திருவிழா நடந்துச்சு. அந்தோனியார் திருவிழாவில் பயங்கர பார்த்தா அடே அப்பா ஜெகஜோதி அப்படி சீரியல் செட்டு போட்டு கொண்டு வர்றாங்க அந்தோனியாரை பயங்கரமாக. திடீர்னு ஒரு டேர்னிங்கில் அந்தோனியார் வந்தார். ஒரு 10 பேர் வந்தாங்க அருவாள் எடுத்துக்கிட்டு. ஏய் அந்தோனியார் எங்கள் தெரு பக்கம் அனுப்பு. அந்தோனியார் அனுப்புகிறான், நேரம் ஆகுது சுற்றி. அனுப்புறியா இல்லையா? இல்லாட்டி அந்தோனியார் போக மாட்டாரு தெரியுமா? அந்தோனியார்கிட்ட கேட்குறான், என்ன வர்றியா இல்லையா? என்ன? அவர் இப்படியே பார்க்குறாரு. ஏசுனார் குழந்தைய கையில் வச்சிருக்கிறாரு. இந்த இப்படியே பார்க்குறாரு. இப்படியே பார்த்தாரு. சண்டை, பயங்கர சண்டையாகி ஒரு 20 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் கட்டு போட்டு படுத்திருக்கான். அந்தோனியார் முச்சந்தில் ஏசுனாரை கையில் வச்சுக்கிட்டு இப்படியே நின்னார். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் தெரியுமா அந்தோனியார்? அவர் முகத்தை பார்த்தேன். என்கிட்ட சொன்னார், உங்களை யாரா என்னைய கூட்டி வர சொன்னது? இப்படி கோயிலில் நிம்மதியாக நான் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்தவன இப்படி தெருக்காட்டில் நிப்பாட்டிட்டு 50 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் படுத்திருக்காரு. அந்தோனியார் முச்சந்தியில் நின்று கொண்டிருந்தார். தேவையா அந்த திருவிழா? இந்த மாதிரி கடவுளையே தனது சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்தி எல்லா மதத்திலையும் இருக்கு. நான் இதை ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு கிராமத்தில் மாரியம்மன் திருவிழா நடக்குது, தேர் நடக்குது. மாரியம்மன் திருவிழா வந்துகிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு குரூப்பு, இங்கே மாரியம்மனை ஓட்டுற, நான் படம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மாரியம்மனை ஓட்டுற? மாரியம்மனை காலையில் ஓட்டிக்கலாம், ஓட்டுறா படத்தை அம்மனை ஓட்டணும், விடு படத்தை ஓட்டு அப்படின்னு வீம்புக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கடவுளையே இருக்கா இல்லையா? கோயிலில் ஒருத்தன் வந்து பொங்கல் வாங்கி தின்னுட்டு கையை துடைக்கிறதுக்கு எங்கே துடைக்கிறேன்னு தெரியாமல் செவுத்தில் அப்படியே தடவுனேன். தடவிட்டு நல்லா தடவி இருக்கமான்னு இப்படி மோந்து பார்த்துருக்கேன். அப்புறம் நல்லா தடவலை போல இருக்குன்னு திரும்ப தடவிருக்கேன். திரும்ப நல்லா தடவி இருக்கமான்னு மோந்து பார்த்துருக்கேன். திரும்ப தடவிருக்கேன். நல்லா தடவி இருக்கமான்னு மோந்து பார்த்துருக்கேன். தூரத்தில் ஒரு 5 பேர் பார்த்துருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு சாமி இருக்கு, அவன் அப்போ இருந்து கும்பிட்டுக்கிருக்கேன். இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு அடுத்த நாள் பார்த்தா வரிசையில் நின்று கும்பிட்டுக்கிருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அங்க தேர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. யாரு? ஒரு பொங்கல் தடவுன இடத்துல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளங்களின் பின்னால் அப்படியே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி இன்னைக்கு எக்கச்சக்கம். இந்த சாமி, அந்த சாமி, அந்த சாமியார், அம்மா சொன்னார், ஐயா சொன்னார், அந்த சாமி சொன்னார், நான் நடந்து கொண்டிருக்கிறேன், இந்த நம்பர் தான் எனக்கு சரியா இருக்குன்னு சொன்னார். 6ஆம் நம்பர் எப்படியாப்பட்ட நம்பர் தெரியுமா? தூக்குச்சுன்னா பயங்கரமா தூக்கிறான். அப்படியேப்பட்ட நம்பர் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர்ல பிறந்தியா நீ அப்படின்னு அவனை கெட்டி ஏத்துறாங்க. எங்க ஊர்ல 6ஆம் நம்பர்ல பிறந்த 15 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனு 6ஆம் நம்பர்ல பிறந்தவன் தானே. இன்னைக்கு அந்த பிறந்த தேதியை மாத்துறதுக்கு வரிசையில் நின்று இருக்காங்க ஒரு 20 பேர். என் பிறந்த தேதியின் நம்பரை மாற்றி தருகிறேன் என்று சொன்னார். பேர் வந்து அவங்க அப்பா அருமையா ராஜசேகர்னு வச்சிருப்பாரு. அதுல இருக்க எழுத்த முன்னையும் பின்னையும் மாத்தி போட்டா இவருக்கு வியாபாரம் தூக்குமா.
முன்னையும் பின்னையும் மாத்தி போத்துட்டு வரும்போதே புளிய மரத்துல போய் செத்து கிடக்குறேன். அப்பதான் அவ அம்மா சொன்னுச்சு, நான் வச்ச பேரோட இருந்திருப்பானே என் புள்ள, ஏய தூக்கிட்டு ஈய போட்டான் புளிய மரத்துல போய் செத்து கிடக்குறானே, நான் என்ன செய்யறது? இதுலயா அடங்கி இருக்கு ஒரு மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும்? இதை ஒரு சக்தி சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா கேட்டாரு கவிஞர் நந்தலால. உண்மையிலே லஞ்சம்ங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு பெருகி போச்சு சொன்னாங்க அன்னை. அதனாலதான் ரேஷன் கடைக்காரரின் குழந்தை பிறந்தது எப்படி பிறந்தது என்று சொன்னால் எடை குறைவாக பிறந்ததுன்னு எழுதியிருக்காங்க கவிதை. ஒரு ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை கூட எடை குறைஞ்சுதான் பிறக்குது. காரணம் அவர் இதுவரைக்கும் எடை சரியா நிறுத்ததாக வரலாறே இல்லைங்கிறார். காரணம் எல்லா ரேஷன் கடைக்காரங்களும் அப்படி இருக்காங்களா? மக்களுக்கு அது மேல ஏன் நம்பிக்கை இழந்துச்சு? ஒரு 10 பேர் செய்யக்கூடிய அந்த தவறு அந்த நாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து அதுதான் நியதின்னு வந்துருச்சு இன்னைக்கு. அதுக்குன்னு இந்த நாட்டின் மீது நீங்க நம்பிக்கை இழந்துட வேணாம். நம்மை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுப்பதற்கு கூட இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். பேசினார். ஒரு காட்டுல தீ விபத்து நடந்து முடிஞ்சு காடு கருகி போயிருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த காட்டுல மரமெல்லாம் கருகி கிடந்துச்சு. ஒரு கோழி கருகி போய் அப்படியே செத்து கிடந்துச்சு. இந்த கோழியை தட்டி விட்டாங்க. உள்ளுக்க 12 குஞ்சுகள் உயிரோடு இருந்துச்சு. யார் கத்து கொடுத்தது அந்த கோழிக்கு? இந்த குஞ்சுகளை நீ பாதுகாத்து விட்டு அந்த உன் உயிரை தியாகம் செய்து அந்த குஞ்சுகளை பாதுகாத்து கொண்டிரு. அந்த கோழிக்கு இருக்கக்கூடிய தியாகத்தை போல இன்றைக்கு இந்த 95 கோடி இந்தியர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்து உயிரை தியாகம் செய்கிறது தான் இருக்கிறதுலே பொதுநலத்தின் உச்சகட்டம். அந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட வேண்டாம். பொதுநலம் தான் பெருகி இருக்கிறதுன்னு இவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் எல்லாம் ரைட்டு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஒரு 4 பேர் தேவைப்படும் போது நாட்டுக்காக உயிர் கொடுத்ததற்காக இந்த நாட்டில் பொதுநலம் தான் மிஞ்சி இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னைக்கு கல்வி இவ்வளவுக்கு விற்கப்படும்னு பேப்பர்ல விளம்பரம் போட்டானோ அன்றே நமது பொதுநலம் செத்து விட்டது. MBBS 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் சேரலாம்னு பத்திரிகையில விளம்பரம் வந்த அந்த நாளில் பொதுநலம் செத்து விட்டது. சரஸ்வதி கூறு கட்டி விற்கப்படுகின்ற அந்த கவல காட்சி இந்த நாட்டில் நடக்கும் பொழுது எப்படி பொதுநலம் பெருகி இருக்கிறது என்னால சொல்ல முடியும்? பொதுநலம் இங்கொன்றும் அங்கொன்றும் நம்பிக்கை நட்சத்திரங்களாக தெரிகிறது. ஆனால் அந்த நட்சத்திரங்களுக்கு பின்னால் சுயநலம் என்ற அந்த இருள் மண்டி கிடப்பதை இன்னும் நான் பார்க்க முடிகிறது. ஒரு நம்பிக்கை என்ற அந்த வாழ்க்கையை திறப்பதற்கு பல பெரியவர்கள் சாவிகள் தந்தார்கள். இயேசுநாதர் ஒரு சாவி தந்தார், அன்பு. பெரியார் ஒரு சாவி தந்தார், சுயமரியாதை. புத்தர் ஒரு சாவி தந்தார், அகிம்சை. நபிகள் ஒரு சாவி செய்தார், சகோதரத்துவம். இன்றைய மனிதனும் ஒரு சாவி செய்தான், அதுதான் சுயநலம். சுயநலம் சும்மா இருக்குமா? இந்த அத்தனை சாவிகளையும் ஈயம்பித்தலை பேரிச்சம்பளத்திற்கு விற்றுவிட்டது என்று ஒரு கவிஞன் மனமுடைந்து எழுதிய அந்த கவிதையை நான் தீர்ப்பாக சொல்லி மக்களிடம் இன்று மிகவும் நிறைந்திருப்பது சுயநலம்தான், சுயநலம்தான், சுயநலம்தான். இங்கொன்றும் அங்கொன்றும் பொதுநல சக்திகள் பெருகி வருவது நமக்கு நம்பிக்கையை தருகிறது. நாம் அனைவரும் பொதுநலத்தை நோக்கி நடைபோடுவோம், நடைபோடுவோம் என்று சொல்லி இந்த அருமையான ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.